கவனிங்க, குடும்பம். எத்தனை பேருக்கு குடும்பம் இருக்குது? கரம் வைத்துங்க. எல்லாருமே குடும்பத்தோடு சம்மந்தப்பட்டவங்க தான். ஆமீன். குடும்பம் இல்லாமல் யார் இருப்பீங்களா? இல்லை. நம்முடைய வாழ்க்கை குடும்பத்தோடு சம்பந்தப்பட்டது. ஆண்டவர் நம்மை குடும்பமாக உண்டாக்கி ஆசீர்வதித்து ஆண்டவர் இந்த உலகத்தை சிருஷ்டித்த அந்த காலத்திலேயே ஆதாம் ஏவாளை ஆண்டவர் உண்டாக்கி கணவன் மனைவியாக குடும்பமாக்கி அவர்களை ஆசீர்வதித்து பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களை எல்லாம் அவர்களுக்கு கொடுத்தார் என்பதாக வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி குடும்பங்களை தேவன் ஆசீர்வதித்து வந்த ஆண்டவர் ஆபிரகாம் சாராளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஈசாக்கு ரெபேக்காளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். யாக்கோபு அவருடைய மனைவி பிள்ளைகள் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இப்படி குடும்பங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து வந்ததை வேத புஸ்தகத்திலே நம்ம பார்க்கிறோம். நாம் எல்லாருமே குடும்பத்தில் சம்பந்தப்பட்டவர்கள். ஒருவேளை குடும்பத்தில் சிலர் தவறி போயிருக்கலாம், மரணத்தினாலே பரலோகராஜ்யம் போயிருக்கலாம், சிலர் மனைவியை இழந்திருக்கலாம், சிலர் கணவரை இழந்திருக்கலாம், சிலர் பெற்றோரை இழந்திருக்கலாம், பிள்ளைகளை இழந்திருக்கலாம். என்றாலும் நாம் ஒரு குடும்பத்தில் சம்பந்தப்பட்டவர்கள். இப்போ ஒரு குடும்பத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு குடும்பத்தில் பலவிதமான உறவுகள் இருக்கிறது. கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள், மாமியார் மருமகள், அப்புறம் மாமனார் மருமகன் மருமகள் என்ற உறவு, நாத்தனார் என்கிற உறவு, கொழுந்தனார் என்கிற உறவுகள், பல உறவுகள் சம்பந்தப்பட்டது தான் குடும்பம். அப்படி தான் ஆண்டவர் குடும்ப வாழ்க்கையை அமைத்து கொடுத்திருக்கிறார். ஏன் ஆண்டவர் குடும்ப வாழ்க்கையை அப்படி அமைத்து கொடுத்திருக்கிறார்? குடும்பம் என்பது நாம் மகிழ்ந்திருப்பதற்கும் தேவனுடைய பிரசன்னத்திலே களி கூர்ந்து ஒருவருக்கொருவர் நமது ஆறுதலாய் துணையாய் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு தேவன் இந்த குடும்ப உறவை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். குடும்பம் என்பது ஒரு குட்டி மோட்சமாக இருக்கணும். ஆனால் இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் குட்டி நரகமாக இருக்கிறார். சிலர் சொல்லுவாங்க, எனக்கு என்ன வாழ்க்கை, நரக வாழ்க்கை பிரதர் என்பதாய் சொல்லுவார்கள். சில கணவன்மாரும் சொல்கிறாங்க, நரக வாழ்க்கை அனுபவித்து கொண்டிருக்கிறேன், வேறு வழி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று. சில மனைவிமாரும் சொல்கிறாங்க, கல்யாணம் பண்ண நாள்னு ஒரே நரகந்தான், இந்த மாதிரி தான் ஒரு வாழ்க்கை, என்ன வாழ்க்கை இது, அப்படி சலித்து கொள்ளுகிற பெண்களையும் சகோதரிமாரையும் நான் பார்த்துருக்கிறேன். வயசான காலத்தில் கூட சொல்கிறாங்க, இத்தனை காலம் வாழ்ந்தேன், என்ன வாழ்க்கை இது, ஏதோ எங்கள் பிள்ளைகளுக்காக வாழ்ந்து நான் வந்திருக்கிறேன், சலித்து கொண்டே சொல்லுகிறவர்கள் உண்டு. ஒரு சிலர் தான் குடும்பத்தின் சந்தோஷத்தை சொல்லுவதை பார்க்க முடிகிறார். எனக்கு ஒரு நல்ல குடும்பம் ஆண்டவர் தந்திருக்கிறார், எனக்கு ஒரு நல்ல மனைவி, எனக்கு ஒரு நல்ல கணவர், எங்களுக்கு ஒரு நல்ல பிள்ளைகள், எனக்கு ஒரு நல்ல மாமியார், நல்ல ஒரு குடும்பம், இந்த மாதிரி சொல்கிறவங்க வெகு சிலர், விரல் விட்டு எண்ணி விடலாம். இதுதான் இன்றைக்கி உலகத்தினுடைய சூழ்நிலை. இதை நம்ம பார்க்கிறோம். இப்போ உங்களை ஆண்டவர் குடும்பத்தில் வைத்திருக்கிறார். நீங்கள் எதுக்காக குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்தினார்? நீங்கள் குடும்பமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும், அதான் தேவனுடைய விருப்பம். ஆனால் அந்த ஆசீர்வாதம் இருக்கிறா, குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இருக்கிறா, சந்தோஷம் இருக்கிறா, மகிழ்ச்சி இருக்கிறா? யோசித்து பாருங்க. நிறைய குடும்பங்களில் அது இல்லை. ஆனால் ஜெபிக்கிறோம், அந்நிய பாஷை பேசுகிறோம், சர்ச்சுக்கெல்லாம் போகிறோம், நல்லா அதெல்லாம் சாட்சியெல்லாம் சொல்லுகிறோம். ஆனால் குடும்பத்துக்குள்ளே ஒரு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. எதுக்கு இந்த குடும்ப வாழ்க்கை? இந்த மாதிரி சலித்து கொள்ளுகிற நிலைமையிலே வாழ்கிறவர்கள் தான் அதிகம். ஆனால் ஆண்டவர் இதற்காகவா குடும்பத்தை சிருஷ்டித்தார்? இதற்காகவா குடும்ப உறவுகளை ஏற்படுத்தினார்? குடும்பம் என்பது ஒரு குட்டி மோட்சமாக பரலோகமாக இருக்கணும், அதுதான் தேவனுடைய விருப்பம். நான் ஊழியத்திற்காக பல இடங்களுக்கு போகும்போது ஆரம்ப காலங்களில் நிறைய குடும்பங்களை வீடுகளில் தான் எங்களை தங்க வைப்பார்கள். இப்போ அங்கே நிறைய டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுகிறது என்று எங்களை தனியாக ஹோட்டல்லையோ அல்லது ஒரு கெஸ்ட் ரூம்லேயோ தங்க வைப்பார்கள். எங்களுக்கு தெரிந்த பல குடும்பங்களோடு நான் தங்கியிருக்கிறது உண்டு.
அந்த மாதிரி அந்த குடும்பங்களோடு தங்கி இருக்கும்போது சில குடும்பத்தை பார்த்தா அப்படியே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், மன மகிழ்ச்சியாக இருக்கும். கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், அந்த குடும்பமே ஒரு பரலோகம் போல் இருக்கும். அந்த வீட்டில் போய் தங்கணும்னு ஆசையாக இருக்கும். அவங்களுக்குள்ளே காணப்படுகிற அந்த சந்தோஷம், உறவுகள், ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்பது, பிள்ளைகள், ஒரு மகிழ்ச்சி, ஒரு குடும்பம் ஒரு மோட்சமாய் இருக்கிற குடும்பங்களை நான் பார்த்துருக்கிறேன். சில குடும்பங்களில் போய் தங்குனா, ஏண்டா இந்த வீட்டில் தங்குகிறோம், இனிமேல் இந்த வீட்டிலலாம் எங்களை தங்க வைக்காதங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி காணப்படுகிற குடும்பங்களையும் நாங்கள் பார்த்துருக்கிறோம். அப்போ உங்கள் குடும்பம் எப்படி இருக்குது? நீங்கள் வந்து நல்ல பாட்டெல்லாம் பாடி அப்படியே துதிக்கிறீங்க, ஆசீர்வாதன்றீங்க. ரியலாக உங்கள் வீட்டுக்குள்ளே சமாதானம் இருக்குதா? சந்தோஷம் இருக்குதா? ஒரு குட்டி மோட்சமாக இருக்குதா உங்கள் வீடு? யோசித்து பாருங்கள். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கல்யாணமான ஆரம்பத்தில் எல்லாம் மோட்சமாக தான் ஆரம்பிக்குது. எல்லாம் கொஞ்ச நாள், 1 வாரம், 2 வாரம், 1 மாதம். சில குடும்பங்கள் ஒரே நாளில் கூட பிரச்சனை ஆரம்பித்து விடுகிறாரு. 1 வாரம், 2 வாரம், சில மாதங்கள் தான் சந்தோஷம். அதன் பிறகு முறுமுறுப்புகள், சண்டைகள், பிரிவினைகள், குழப்பங்கள். ஏண்டா கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை. இவரை எதுக்கு நான் கல்யாணம் பண்ணேன், இவளை எதுக்கு நான் கல்யாணம் பண்ணேன், இந்த மாதிரி முறுமுறுப்புகள். சரி, வழி இல்லை, இனி வாழ்ந்து தான் ஆக வேண்டும், வேறு வழி இல்லை என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பம். அப்போ உண்மையான ஒரு சந்தோஷம், ஒரு மன மகிழ்ச்சி அதில் இல்லை. இந்த மாதிரி நிலைமையில் பல குடும்பங்கள் இருக்கிறது. இது ஒரு பக்கம் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. இன்னொரு பக்கத்தில் கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், உறவுகள் நல்லா இருக்குது. ஆனால் குடும்பத்தில் வறுமை, கடன் பிரச்சனை, என்ன பண்ணுன்னு தெரியல, குடும்பத்தை நடத்துகிறதே சிரமமாக இருக்குது, ஒரு நிரந்தர வருமானம் இல்லை. அதில் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் தத்தளிக்கிறது. இன்னொரு பக்கத்தில் வியாதிக்கு மேலே வியாதியாக வருகிறது. ஆஸ்பத்திரிக்கு எல்லா பணமும் போயிடுது. குடும்பத்தை எப்படி நடத்துறது பிரச்சனை, பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்கிறது, இந்த மாதிரி பல பிரச்சனைகளை குடும்பம் சந்திக்கிறது. ஒரே காரியம் அல்ல, பல பிரச்சனைகள். அதனால் குடும்ப உறவுகள் பாதிக்கப்படுகிறது. ஒரு சந்தோஷம், சமாதானம் இல்லாத நிலைமை காணப்படுகிறது. உங்கள் குடும்பம் எப்படி இருக்குது? யோசித்து பாருங்கள். உங்கள் ஃபேமிலி, உங்களுடைய குடும்பம், கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகளுடைய வீட்டுக்குள்ளே எப்படி இருக்குது? சந்தோஷம் இருக்குதா? சமாதானம் இருக்குதா? மகிழ்ச்சி இருக்குதா? யோசித்து பாருங்கள். உங்களுடைய குடும்பம்னு நினச்சாலே வீட்டுக்குள்ளே போகிறவங்க சந்தோஷமாக இருக்குதா? சிலர் சொல்லுவாங்க, பிரதர் வீடு நரகம் பிரதர், அதனால் நான் வேலை முடிஞ்ச பிறகு, டியூட்டி டைம் முடிஞ்ச பிறகு கூட வீட்டுக்கு போக மாட்டேன். இருட்டு வரைக்கும் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருட்டின பிறகு ராத்திரியில் நான் ரொம்ப லேட்டாக தான் வீட்டுக்கு போவேன். ஏன்னா நான் லேட்டாக போனால் கொஞ்சம் பிரச்சனை குறைவாக இருக்கும்ல. ஒரு நிம்மதி இல்லாத வீட்டில் போய் என்ன செய்கிறாரு? வீடே நரகம், போகிறதுக்கே விருப்பம் இல்லை. அப்படி சொல்லுகிற சகோதரர்களும் இருக்கிறாங்க, சகோதரிமாரும் இருக்கிறாங்க. ஏண்டா வீட்டுக்கு போகிறோன்னு இருக்குது. அங்கே போனால் மாமியார் ஒரு பக்கம் நாய் மாதிரி கடிக்குது, இந்த பக்கம் வந்தால் கணவர் என்னையே குற்றம் சொல்லி பேசிக்கிட்டே இருக்கிறாரு. பிள்ளைகளை பார்த்தா ஒன்றும் கீழ்ப்படிய மாட்டேங்குது. என்னடா வாழ்க்கை, இப்படி சொல்கிற குடும்பங்களையும் பார்க்குறோம். இப்போ உங்கள் குடும்பம் எப்படி இருக்குது? யோசித்து பாருங்கள். உங்கள் ஃபேமிலி எப்படி இருக்குது? அப்போ குடும்ப ஆசீர்வாதம் என்பது பணம், காசு, வீடு அதல்ல. நிறைய பேர் நினைக்கிறாங்க காசு, பணம், பெரிய வீடு, காரு, வசதி அதான் ஆசீர்வாதம் நினைக்கிறாங்க. இல்லை, சில குடிசை வீட்டில் குடிசை வீடாக தான் இருக்கும், ரூமு கூட இருக்காது, குடிசை வீடு, சரியான கதவு கூட இருக்காது, எல்லாமே ஒன்று தான். ஒரே ரூமில் ஒரு ஓரத்தில் கிச்சன், இந்த பக்கத்தில் அவங்க தங்கியிருப்பாங்க, மனைவி பிள்ளைகளாக சந்தோஷமாக இருப்பாங்க. அப்போ வீடு எல்லாம் சந்தோஷம், கட்டடம் எல்லாம் சந்தோஷம், பொருட்கள் எல்லாம் சந்தோஷம். வீட்டுக்குள்ளே பெரிய டிவி இருக்குது, ஏசி இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது, எல்லாம் இருக்குது. நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. என்னம்மா என்னப்பா என்ன ஆசீர்வாதம்? பொருட்கள் ஆசீர்வாதம் அல்ல. அந்த வீட்டுக்குள்ளே ஒரு தேவ சமாதானம் இருக்கணும். கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள் வீட்டுக்குள்ளே வசிக்கிறவங்களுக்குள்ளே ஒரு அன்பான உறவு இருக்கணும், ஒரு மகிழ்ச்சி இருக்கணும். அதுதான் குடும்பத்தின் ஆசீர்வாதம்.
ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். அதுக்கு தான் இன்றைக்கு அந்த வார்த்தை தான் உங்களோட பகிர்ந்து கொள்ளும்படி ஆண்டவர் சொன்னார். அப்போ உங்கள் வீட்டை குறித்து யோசித்து பாருங்கள். அப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு மாற்றம் வந்து ஆகணும். அதாவது ஃபேமிலி ரிவைவல், உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு எழுப்புதல் வந்து ஆகணும். அதுதான் இன்றைக்கி ஆண்டவருடைய விருப்பம். உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு எழுப்புதல் வந்தால் உங்கள் தெருவில் ஒரு எழுப்புதல் வரும், உங்கள் கிராமத்தில் ஒரு எழுப்புதல் வரும், உங்கள் சபைக்குள்ள இந்த எழுப்புதல் பரவும். அதனால தான் ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு எழுப்புதல் வந்தாகணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எத்தனை பேர் இந்த மாதிரி பாதிப்புக்குள்ளே தான் இருக்கிற பிரதர், வெளியெல்லாம் சொல்ல முடியல, எங்கே சொல்கிறது, ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு எழுப்புதல் வரணும், சமாதான எழுப்புதல், சந்தோஷ எழுப்புதல் எங்கள் வீட்டுக்குள்ளே வரணும். அப்படி விரும்புகிறவங்க கரம் வைத்துங்க பார்ப்போம். கிட்டத்தட்ட 99% இதுதான் விருப்பம். குடும்பத்துக்குள்ளே முதல்ல எழுப்புதல் வரணும், வீட்டுக்குள்ளே ஒரு எழுப்புதல் வரணும். ஆமேன்னு சொல்லுங்கள். அப்படியே கரம் வைத்து, இயேசுவே எங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு எழுப்புதல் வரணும், எங்கள் குடும்பத்துக்குள்ளே ஒரு எழுப்புதல் வரணும், ஆவியானவர் எங்கள் வீட்டுக்குள்ளே ஊற்றப்படணும், எங்கள் குடும்பத்துக்குள்ளே ஆவியானவர் ஊற்றப்படணும், ஒரு எழுப்புதல் வரட்டும் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில். ஆமேன், ஆமேன். அப்போ குடும்ப ஆசீர்வாதம் என்பது பணம், செல்வம், வீடு, சொத்துக்கள், காரு, வசதி அதெல்லாம் இல்லை. சமாதானம், சந்தோஷம், ஒரு மனம், மகிழ்ச்சி, ஒரு உறவுகளிலே ஒரு சந்தோஷம். சில வீட்டுக்கு போனீங்கன்னா அம்மாவுக்கு செல்ல இருப்பாங்க, ஐயா உட்காந்து இதை வாசிக்கிட்டு இருப்பார், எழுதி கொண்டு இருப்பார். பிள்ளைகள் பாருங்கள், வெளியிலேருந்து காலேஜ் முடிஞ்சு வரும்போது செல்ஃபோனில் காதில் வச்சுக்கிட்டே வரும். வந்து அம்மா காஃபின்னா கூட அதில் வைங்க அப்படின்ட்டு உள்ளே போயிடும் ரூமுக்குள்ளே. அது ஒரு ரூமுக்குள்ளே போயிடும், பையன் ஒரு ரூமுக்குள்ளே போயிடுவான். குடும்பமாக பேசுகிறதே கிடையாது, குடும்பமாக ஒரு நாள் சந்தோஷமாக சாப்பிட்டதே கிடையாது. நம்ம வந்து குடும்ப ஆசீர்வாத ஜெபத்திட்டம்னு ஒன்று வச்சு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் 2003வது வருஷம், கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னால் நான் தனித்து ஒரு 3 நாள் ஜெபிக்க போயிருந்த போது அந்த ஜெப நேரத்தில் ஆண்டவர் பிரத்யட்சமாக இறங்கி வந்தார். அப்போ ஆண்டவர் சொன்னார், மகனே, குடும்பங்களுக்காக நீ விசேஷமாய் பாரமெடுத்து ஜெபிக்கணும்னு பேசினார். ஆண்டவர் ஒரு காரியம் சொன்னால் ஒரு முக்கிய நோக்கம் இருக்கும். ஏன் ஆண்டவரே, என்ன விஷயம் என்பதாக நான் ஆண்டவரிடத்தில் கேட்க ஆரம்பித்தேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், சாத்தான் குடும்பங்களை குறிவைத்து தாக்குகிறான், இனி தீவிரமாக அவனுடைய தாக்குதல் இருக்கும், குடும்பங்கள் பாதுகாக்கப்படணும். ஏன்னா குடும்பங்களை சிதைத்து விட்டால் சபை பாதிக்கப்படும், சபை பாதிக்கப்பட்டால் சமுதாயமே பாதிக்கப்படும். அதனால் குடும்பங்கள் பாதுகாக்கப்படணும். குடும்பங்களுக்கு விரோதமாய் சாத்தான் பலமாய் கிரியை செய்ய ஆரம்பித்திருக்கிறான். ஜெபத்தினால குடும்பங்கள் பாதுகாக்கப்படணும் அப்படின்னு ஆண்டவர் பேசினார். அதுக்கு நான் என்ன செய்யணும் ஆண்டவர் என்று கேட்டபோது, குடும்பங்களுக்காக என்னென்ன காரியத்துக்கு ஜெபிக்கணும், குடும்பத்தில் சமாதானம், ஃபேமிலியில் சமாதானம் தான் முதல் ஆசீர்வாதம். கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், ஒரு வீடுன்னா அது சமாதானமாக இருக்கணும். அது சண்டை போடுகிற இடமாய், முறுமுறுக்கிற இடமாய், வாக்குவாதம் பண்ணுகிற இடமாக இருக்கக்கூடாது. அது ஒரு சமாதானம், ஒரு மகிழ்ச்சி இருக்கணும். அதை கெடுக்க பிசாசு போராடுகிறான், அதுக்காக ஜெபிக்கணும். ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் ரட்சிக்கப்படலைன்னா சமாதானம் பாதிக்கப்படும். மனைவி, பிள்ளைகள்லாம் ஜெபிப்பாங்க, கணவர் குடிச்சிட்டு வந்தால் குடும்ப உறவு பாதிக்கப்படும். அப்போ எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாரா குடும்பத்துக்குள்ளே சமாதானம் வரும். அப்போ அவங்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கணும். எல்லாருமே ரட்சிக்கப்பட்டு அந்த குடும்பத்துக்குள்ளே தேவ சமாதானம் உண்டாக ஜெபிக்கணும். ஒன்று. ரெண்டாவது, ஆண்டவர் சொன்னார், குடும்பங்கள் பாதுகாக்கப்படணும். இன்றைக்கு குடும்பத்திற்கு பலவிதமான தீமைகள், பிசாசு ஒரு பக்கம், அவன் ஒரு பக்கம் கிரியை செய்கிறான். சில பொல்லாத மனிதர்கள், சில குடும்பம் சந்தோஷமாக இருந்தால் சில மனிதருக்கு பிடிக்காது, வேலை செய்கிற இடத்துல, வசிக்கிற இடத்துல பிடிக்காது. தவறானதை சொல்லி, பொய்யானதை சொல்லி கணவன் மனைவி பிரிப்பது, பெற்றோர் பிள்ளைகளை பிரிப்பது, இந்த மாதிரி காரியங்கள் மனிதரால் நடக்கிறது. பில்லி சூனியங்கள், மந்திரவாதங்கள்,
அதன் மூலமாய் குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறது. பல குடும்பங்கள் வியாதியினால் தாக்கப்பட்டு பொருளாதாரத்தில் பாதிக்கப்பட்டு கடன் பிரச்சனைக்குள்ளாகி குடும்ப மகிழ்ச்சியே போய்விடுகிறது. அப்போ குடும்பங்கள் பாதுகாக்கப்படணும். நான் யோபுவையும் அவன் குடும்பத்தையும் வேலி அடைத்து பாதுகாத்தேன், அதற்கு ஜெபிக்கணும். 3வது ஆண்டு சொன்னார், குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கணும். நிறைய குடும்பத்தில் குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள். அந்த குழந்தை செல்வம் என்கிற ஆசீர்வாதம் வரணும். பல குடும்பங்களில் தொடர்ச்சியான வியாதிகள், வியாதி இல்லாத நாளே இல்லைன்றாங்க. வியாதிகள் விலகி ஆரோக்கியமான வாழ்க்கைக்காக ஜெபிக்கணும். நிறைய குடும்பத்தில் பணப்பிரச்சனை, எப்போவுமே கடன் கடன் கடன், வறுமை, வட்டிக்கே பணமெல்லாம் போகிறது. அப்போ வருமானத்தில் ஆசீர்வாதம் இல்லை, அது இந்த ஆசீர்வாதம். இதுக்காகலாம் ஜெபிக்கணும்னு ஆண்டவர் வேத வசனத்தை கொண்டு சொல்லி இந்த 3 காரியத்திற்கு குடும்பத்துக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி குடும்பங்களை இணைத்து ஜெபம் பண்ணு. இங்கே தினந்தோறும் 4 மாவட்டியில் அதுக்காக நீங்கள் ஜெபிக்கணும் அப்படின்னு குடும்ப ஆசீர்வாத ஜெபத்திட்டம், ஃபேமிலி பிளஸ்ஸிங் ப்ரேயர் பிளான் ஆண்டவர் கொடுத்தார். இப்போது அந்த திட்டத்தில் 85,000 குடும்பங்கள் இணைந்திருக்கிறாங்க. 85,000 குடும்பங்கள் சேர்ந்திருக்கிறாங்க. அவங்களுக்காக எல்லாங்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த 85,000 குடும்பத்துக்கும் தினமும் ஜெபிக்கிறோம். எங்கள் 4 மாவட்ட ஜெபக்குழுவில் தினமும் அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவங்களை குறித்த விவரமெல்லாம் நமக்கு இருக்கிறாரு. அப்போ இந்த திட்டத்தில் சேரணுன்னா என்ன செய்யணும்னா, காசு கிடையாது, பணம் கொடுக்க தேவையில்லை, கட்டணம் கிடையாது, இலவசமாக இணைந்து கொள்ளலாம். ஆண்டவர் சொன்னார், ஒரே ஒரு கண்டிஷன், அதுக்கு பணம் கொடுக்க தேவையில்லை, அதுக்கு நீ காணிக்க கொடுக்க தேவையில்லை, இலவசம். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், உங்கள் வீட்டில் குடும்ப ஜெபம் பண்ணணும். நீங்கள் குடும்ப ஜெபம் பண்ணால் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். நீங்கள் குடும்ப ஜெபம் பண்ணாட்டால் நாங்கள் உங்களுக்காக ஏன் ஜெபிக்கணும்? ஆண்டவர் சொன்ன ஒரே கண்டிஷன், யார் யார் குடும்பமாக ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அப்போ உங்கள் வீட்டில் 15லேருந்து 20 நிமிஷம்தான் ஆகும் குடும்ப ஜெபத்துக்கு. குடும்பமாக உட்காந்து 2 பாட்டு பாடணும், ஆளுக்கு 5 வசனம் வாசிக்கணும், ஒருவர் ஜெபிக்கணும். அது மாதிரி குடும்ப ஜெபம் காலையில் அல்லது மாலையில் பண்ணலாம். உங்களுக்கு வசதியான நேரம் குடும்ப ஜெபம் நீங்கள் கட்டாயம் பண்ணணும். அந்த மாதிரி 85,000 குடும்பங்கள் இணைந்து தினமும் குடும்பமாக ஜெபிக்கிறாங்க. அதுக்காகவே ஒரு டிவி நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்கிறோம், குடும்ப ஆசீர்வாத ஜெப நேரம் என்று. ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சத்தியம் டிவியில் சோசியல் மீடியாவில் வரும். காலை 6:30லேருந்து 7 மணி வரை அரை மணி நேரம் நானே அந்த ஜெபத்தை நடத்துவேன். நாங்களே சேர்ந்து பாட்டு பாடி உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து நாங்கள் இயேசு விடுவிக்கிறார் குடும்பமும் இணைந்து ஒவ்வொரு திங்கட்கிழமையும் அரை மணி நேர நிகழ்ச்சி. அதுக்காகவே நான் நேரம் செலவு பண்ணி ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் செய்தியெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு தேவ செய்தி, பாடல், ஜெப நேரம் அதெல்லாம் செய்யப்படுகிற அரை மணி நேரம் தான். திங்கட்கிழமை தோறும் சத்தியம் டிவியில் பாருங்கள், காலையில் 6லேருந்து 7, சோசியல் மீடியாவிலையும் பார்க்கலாம். அப்போ இந்த ஃபேமிலி பிளெஸ்ஸிங் பிளானுக்கு ஒரு ஃபார்ம் இருக்கிறாரு, அதை நிரப்பி கொடுக்க சொன்னோம். உங்களுடைய குடும்ப ஃபோட்டோவை ஒட்டி அனுப்புங்கன்னு சொல்லி. சிலர் சொன்னாங்க, பிரதர் இது வரைக்கும் நாங்கள் குடும்பமாக ஃபோட்டோவே எடுத்ததில்லை, இப்போ இந்த ஃபார்மில் ஒட்டுறதுக்கு இப்போ தான் முதல் முறை குடும்பமாக நாங்கள் ஃபோட்டோ எடுக்கிறோம். ஒரு ஃபேமிலிக்குள்ள ஒரு குடும்பம் என்கிற அந்த சந்தோஷம், அந்த உறவுகளே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிறைய குடும்பங்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த குடும்ப ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கணும். குடும்பங்கள் ஒரு குட்டி மோட்சமாக மாறணும், குடும்பங்களுக்குள்ள ஒரு எழுப்புதல் உண்டாகணும், குடும்பங்கள் ஜெபிக்கிற குடும்பங்களாக மாறணும், துதிக்கிற குடும்பங்களாக மாறணும், ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்களாக மாறணும். இதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அதுக்கு தான் இந்த நேரத்தில் ஜெபிக்க போகிறோம். அப்போ உங்களுடைய குடும்பத்தில் நிறைய குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறது, உறவுகள் பாதிக்கப்பட்டு இருக்கிறது, குடும்பத்தை குறித்த ஒரு சந்தோஷம் இல்லாத நிலைமை. அதனால் இப்போ சுருக்கமாக நான் வேத வசனத்தை சொல்லி அதிக நேரம் நம்ம குடும்பத்துக்காக ஜெபிக்க போகிறோம். அப்போ என்ன காரியெல்லாம் ஜெபிக்கணும்னு ஆண்டவர் சொன்னபோது பாருங்கள், முதல்ல குடும்பத்துக்கான ஒரு அழகான வாக்கு தத்துவம், அழகான ஒரு சங்கீதத்தை ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். 128ஆம் சங்கீதம்
2 முதல் 4 வசனங்கள், 2, 3, 4 வசனங்கள் பாருங்கள். ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம், அதை குறித்த அழகான வாக்குத்தத்த ஒரு வசனங்கள் இருப்பதை பார்க்க முடியும். வாசிங்க. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியே போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். ஒரு கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷனுடைய குடும்பம், ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற குடும்பம். அந்த குடும்பத்தில் என்னென்ன ஆசீர்வாதம் உண்டாகும்? உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். நீ உழைக்கிற, நீ கஷ்டப்படுகிற, நீ சம்பாதிக்கிற, அதை நீ சாப்பிடுவாய். வட்டி 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 என்று சொல்லி வீணாய் கொடுக்காதபடிக்கும், ஆஸ்பத்திரி நீ வீண் செலவு பண்ணாதபடிக்கும், நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதுல நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. உன் மனைவி திராட்சை செடியை போல் இருப்பாள். பிள்ளைகள் ஒலிவு மர கன்றுகளைப் போல் இருப்பாங்க. உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நீ காண்பாய். சந்ததியின் ஆசீர்வாதம். ஒரு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய குடும்பத்தை குறித்து, நம்மை ஆசீர்வதிப்பதை குறித்து தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த மாதிரி ஆசீர்வாதம் குடும்பத்துக்குள்ளே இல்லையே, பாதிப்புகள் தானே காணப்படுகிறது. அதுக்கு என்ன காரணம்? நம்ம என்ன செய்யணும்? கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்? ஒரு 3 காரியத்தை நான் சொல்லி ஜெபிக்க போகிறோம். முதலாவது காரியம், இந்த குடும்பத்துக்கு விரோதமாக எழும்புகிற ஒரு விரோதி இருக்கிறான். உங்கள் குடும்பத்துக்கு ஒரு விரோதி இருக்கிறான். அதான் தெரியுமா, இந்த பக்கத்து வீட்டுக்காரன், எதிர் வீட்டுக்காரன்னு எங்களுக்கு பிடிக்கலைல்ல. அதல்ல, மனிதர்கள் அல்ல, மாம்சமும் இரத்தமும் உடைய மனிதர்கள் உங்கள் விரோதிகள் அல்ல. அவர்கள் உங்கள் சத்துருக்கள் அல்ல. கண்ணுக்கு தெரியாத ஒரு சத்துரு, உங்களால் கண்ணால் பார்க்க முடியாத ஒரு எதிராளி, உங்கள் மேலே பொறாமையோடு எழும்புகிற, உங்களுடைய குடும்ப சமாதானத்தை கெடுக்கிற, குடும்ப ஆசீர்வாதத்தை கொலைத்து போடுகிற ஒரு எதிராளி இருக்கிறான். அவனை அறிந்து கொள்ளணும். யார் அவன் நினைக்கிறீங்களா? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம் பாருங்க. 1 பேதுரு 5:8. தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெட்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ வென்று வகை தேடி சுற்றி திரிகிறான். உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன். நமக்கு ஒரு எதிராளி இருக்கிறான். நம்முடைய குடும்பத்துக்கு ஒரு எதிராளி இருக்கிறான். அவங்க பக்கத்து வீட்டுக்காரனோ எதிர் வீட்டுக்காரனோ உங்களுடைய சொந்தக்காரங்களோ அல்ல. அவங்க பாவம், அவர்களெல்லாம் நம்முடைய எதிராளிகள். கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிரி, கெர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி வருகிற ஒரு எதிரி. நாம் சந்தோஷமாக இருந்தாலே அவனுக்கு பிடிக்காது. அவன் சாத்தான். ஆதாம் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். தினந்தோறும் வந்து சந்திக்கிறார். ஒரு பிரச்சனை இல்லை, வியாதி இல்லை, பயம் இல்லை, மரண சிந்தை இல்லை, பலவீனம் இல்லை, எந்த ஒரு குறைபாடு இல்லை. ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரும் தினந்தோறும் அவளை சந்திக்க வருவார். தூரத்தில் இந்த கவனித்த பிசாசு பொறாமையினால் நிறைந்தான். இவங்க சந்தோஷத்தை கெடுக்கணும், இவங்க எப்படி சந்தோஷமாக இருக்கலாம், இவங்க சந்தோஷத்தை நான் கெடுக்கணும். பாருங்கள், பிசாசு சந்தோஷத்தை கெடுப்பதற்கு குடும்பத்துக்குள்ளே நுழைகிறான். யாரை பிடித்தா இவங்க சந்தோஷத்தை கெடுக்க முடியும் என்று பார்க்கிறான். ஆதாமுகிட்ட போனால் என்னுடைய வார்த்தைகள் பலிக்காது, ஏவாள் தான் பலவீனம் உள்ளவள், அவளை ஏமாத்திடலான்னு சொல்லிதான் அவன் ஏவாளை குறிவைத்து தனிமையாக இருக்கிற சமயத்தில் ஏவாளிடத்தில் வந்து பேசுகிறான். குடும்ப சமாதானத்தை கெடுக்கவும் ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதித்திருந்தார். அதை சாபமாய் மாற்றவும், அவனுடைய வாழ்க்கையில் வாழ்நாளெல்லாம் இன்னைக்கு கண்ணீர் தான் வடிக்கணும், வேதனைகளை தான் பார்க்கணும்னு சொல்லி ஒரு வேதனை உண்டாக்குவதற்கு ஏவாளை தந்திரமாய் வந்து வஞ்சித்தான்.
அப்போ பிசாசானவன் ஒரு குடும்பத்துக்கு விரோதமாக எழும்பி அவருடைய சமாதான சந்தோஷத்தை கெடுக்க, அவளை சாபத்துக்குள்ளாக்க அவன் கிரியை செய்கிறான். எதிராளியாகிய பிசாசு. யோபுவையும் அவருடைய குடும்பம் பாருங்க, நல்லா இருந்தாங்க. கணவன் மனைவி 10 பிள்ளைங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. பாருங்கள், பிள்ளைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விருந்து பண்ணுவாங்க. வாரத்தில் ஒரு நாள் விருந்து பண்ணி குடும்பமாக மகிழ்ச்சியாக இருப்பாங்க. யோபு அதுக்கெல்லாம் பலி செலுத்தி அவங்கள நல்ல கர்த்தருக்குள்ளே பார்த்து கொண்டார். நல்லா போச்சு, நல்லா இருந்தாங்க சந்தோஷமாக. சாத்தானுக்கு பிடிக்கலை, இந்த குடும்ப சமாதானத்தை கெடுக்கணும், இவங்களை துக்கத்துக்குள்ளாக்கணும். சுற்றி வருகிறான் கட்சிக்கிற சிங்கம் போல. ஆண்டவரை கேட்கிறார்ல, பூமியெல்லாம் சுற்றி வர்றியா நீ அப்படின்னு சொல்லி. அப்போது உங்கள் குடும்பத்தை பிசாசு கண் வைக்கிறான். நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் அவனுக்கு பிடிக்காது. உங்கள் ஃபேமிலியில் மகிழ்ச்சியும் சிரிப்பும் சந்தோஷமும் இருந்தால் அவனுக்கு பிடிக்காது. ஒரு எதிராளி மறைந்திருந்து நம்மை கவனிக்கிறான் என்பதை நிறைய பேர் அறியாமல் இருக்கிறோம். அதுதான் கிறிஸ்தவனுடைய ஆபத்து. கல்யாணத்துக்கு எல்லாம் பண்ணுவாங்க, காடு அடிப்பாங்க, மாலைக்கு ஆடை பண்ணுவாங்க, சேலை வாங்குவாங்க, தாலி வாங்குவாங்க, எல்லாம் செய்வாங்க. இதையெல்லாம் ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருந்து இதை எப்படி கெடுக்கிறது, இவங்களுடைய வாழ்க்கையை எப்படி அழிக்கிறது, இவங்க சந்தோஷத்தை கெடுக்கிறது எப்படின்னு ஒருத்தன் கவனிக்கிறான்னு இந்த சிந்தையே கிறிஸ்தவங்களுக்கு இல்லை. இதுதான் இன்றைக்கி நம்முடைய பிரச்சனை. ஒரு எதிராளி நம்மை கவனிக்கிறான், எப்படி கெடுக்கலாம் என்று பார்க்கிறான், எப்படி சந்தோஷத்தை கொலைக்கலாம் பார்க்கிறான், குடும்ப மகிழ்ச்சியை எப்படி கெடுக்கலாம், இந்த வீட்டுக்குள்ளே எப்படி நுழையலாம் என்று பார்க்கிறான். ஒரு பொல்லாத சத்தர் இருக்கிறான் என்பதை நிறைய பேர் சிந்திப்பதே இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறாரு, உங்களுக்கு எதிராளி ஒருத்தர் இருக்கிறான், வெளிப்பாருங்க, கவனமாக இருங்க, எச்சரிக்கையாயிருங்கள் என்று. அப்போ அவங்க வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை வருது, சமாதான குறைவு வருது, நெருக்கம் வருது, மகிழ்ச்சி போகுது, ஒரு பிரச்சனை வருதுன்னா யார் காரணம்? நீங்கள் கண்ணால் பார்க்குற ஆட்களை பார்க்குறீங்க. இந்த மாமியார் தான் பிரச்சனை, இந்த மருமகள் தான் பிரச்சனை, இவர் தான் பிரச்சனை, அவர் தான் பிரச்சனை. மனிதர்களை பார்க்கிறோம். பிசாசு மறைந்திருந்து கை கொட்டி சிரிக்கிறான், அவன்தான் காரணம். மறைந்திருந்து செயல்படுகிற பிசாசு, கண்ணுக்கு தெரியாத எதிராளி, உங்களுடைய குடும்ப சமாதானத்தை கெடுக்க, சந்தோஷத்தை கெடுக்க அவன்தான் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். தவறான காரியத்தை விதைத்து விடுகிறான், தவறான காரியத்தை சிந்தனையிலே போட்டு விடுகிறான். உன் கணவர் சரியில்லை, உன் கணவரை குறித்து ஏதோ சந்தேகம், ஒரு சந்தேகத்தின் ஆவி உள்ளே நுழைந்து ஒரு சந்தேக விதையை விதைத்து குடும்ப சமாதானத்தை உடைத்தெறிந்து விடுவான். உன் மனைவி சரியில்லை, உன் மனைவி யாரோடு பேசி கொண்டிருக்கிறாள் நீ பாரு, நீ வாட்ச் பண்ணு அப்படி சொல்லி சந்தேகத்தை விதைத்து குடும்ப மகிழ்ச்சியை உடைத்து கெடுத்து விடுவான். பின்னால் இருப்பது அந்த ஆவி, பின்னால் இருக்கிறது சாத்தான், பின்னால் இருக்கிறது மறைந்திருந்து தாக்குகிற எதிராளி. இதை குறித்த உணர்வே நிறைய கிறிஸ்தவங்களுக்கு இல்லை. வேத வசனத்தை கவனமாய் நாம் பார்ப்பது இல்லை. சும்மா ஜெபிக்கிறோம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் ஆண்டவர் சொன்னார்ல. அப்போ அதை குறித்தது என்ன காரணம், எங்கே ரூட்டு, அதை கவனித்து பார்த்து ஆராய்ந்து பார்க்கணும் இல்லை. யோபுடைய குடும்பம் சந்தோஷமாக இருக்கிறது பிடிக்கல அவனுக்கு. எப்படியாவது சந்தோஷத்தை கெடுக்கணும், உள்ள நுழைய முடியல. ஆண்டவர் வேலி வைத்து பாதுகாக்கிறார். ஆண்டவரிடத்திலே போகிறான், கொஞ்சம் வேலையை எடுத்து விடுங்க, நான் அந்த குடும்பத்தை ஒரு வழி பண்ணுகிறேன். அவங்க உங்களை மறுதளிப்பாங்க, சேலஞ்ச் பண்ணுகிறான். சாத்தானுடைய தொந்தரவு தான் யோபுடைய குடும்பம் இவ்வளோ பாதிக்கப்பட காரணம். ஆண்டவர் அதை அனுமதித்தார், சாத்தானை வெட்கப்படுத்துவதற்காக அனுமதித்தார். அப்போ நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவன் நல்ல கவனித்து அறிந்து கொள்ளுங்க. உங்கள் குடும்பத்துக்கு ஒரு எதிராளி இருக்கிறான். அவன் பக்கத்து வீட்டுக்காரனோ எதிர் வீட்டுக்காரனோ அல்ல, உங்களுடைய மாமனோ மச்சானோ சொந்தக்காரங்களோ அல்ல. மறைந்திருந்து செயல்படுகிற சாத்தான் உங்கள் குடும்பத்தை முடக்கிட்டா நீங்கள் ஜெபிக்க மாட்டீங்க. உங்கள் குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்கிட்டா நீங்கள் ஆத்மாதாயம் பண்ண மாட்டீங்க. உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை உண்டாக்கிட்டா தேசத்துக்கு ஒரு தக்கரை உங்களுக்கு இல்லாமல் போய்விடும். உங்கள் குடும்பத்துக்குள்ள எப்பொழுதும் குழப்பம் இருந்து கொண்டே இருந்தால் நீங்கள் அழிந்து கொண்டே இருக்கிற ஆத்மா குறித்து சிந்திக்க மாட்டீங்க. இதுவே பிரச்சனை, இதுவே போராட்டம், என்ன வாழ்க்கை. உங்களுடைய ஜெப நேரம் பாதிக்கும், ஊழியம் பாதிக்கும், தேவ திட்டம் பாதிக்கும், எழுப்புதல் திட்டம் பாதிக்கும். இதுதான் சாத்தானுடைய திட்டம்.
உங்களை எப்பொழுதும் பிரச்சனைக்குள்ளேயே வைத்திருக்கணும். உங்களுடைய சிந்தனை முழுவதும் உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பிள்ளைகள், மனைவி, கணவர், இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை இதுக்குள்ளேயே வைத்திருக்கணும். ஏன்னா நீங்கள் குடும்பத்தோடு சம்மந்தப்பட்டவங்க, தினமும் உங்களுடைய ஃபேமிலியோடு தான் வாழுகிறீர்கள். அங்கே குழப்பத்தை உண்டாக்கிட்டா நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு என்ன டைம் இல்லை, ஆத்மாக்களுக்கு குறித்து சிந்திக்க டைம் இல்லை, எழுப்புதலை குறித்து யோசிக்க முடியாது. வீட்டை பாரு. முதல்ல பிசாசு இதற்காகத்தான் குடும்பங்களை டார்கெட் பண்ணுகிறான். அப்போ குடும்ப சமாதானத்தை கெடுக்கிறான். இந்த சிந்தை முதலாவது நமக்கு வேணும். இதற்கு காரணம் யாரு? மறைந்திருந்து செயல்படுகிற பிசாசு. அப்போ அவனை துரத்தணும். முதல்ல அவனை முடக்கணும். சந்தேகத்தின் ஆவி, முறுமுறுப்பின் ஆவி, சண்டையை தூண்டுகிற ஆவி, கோபத்தை உண்டாக்குகிற ஆவி, எரிச்சலை உண்டாக்குகிற ஆவி, தவறான வார்த்தைகளை கோபத்தில் பேச வைக்கிற ஆவி, அது ஒரு பிசாசு. முதல்ல அந்த ஆவியை கண்டுபிடித்து வீட்டை விட்டு திரத்தணும். எங்கள் குடும்பம் இயேசுவுக்கு சொந்தம், எங்கள் வீடு இயேசுவுக்கு சொந்தம். சாத்தானே, இந்த வீட்டுக்குள்ளே உனக்கு இடம் இல்லை, இந்த வீட்டுக்குள்ளே நுழைய அதிகாரம் இல்லை. இயேசுவின் ரத்தத்துக்குள்ள குடும்பத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எரிச்சலின் ஆவி, கோபத்தின் ஆவி, சந்தேகத்தை உண்டு பண்ணுகிற ஆவியே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உன்னை நாங்கள் எதிர்க்கிறோம். இந்த வீட்டை பக்கமே நீ வரக்கூடாது என்று உறுதியாய் நின்று எதிர்க்கணுமா? 1 பேதுரு 5:8-9 பார்க்கிறோம். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து சாத்தானுக்கு எதிர்த்து நெல்லுங்கள் என்றால் அவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல வீட்டை சுற்றி வருகிறான். அவனை எதிர்த்து நெல்லுங்க. என் குடும்பம் இயேசுவுக்கு சொந்தம். என்னுடைய கணவர், என் பிள்ளைகள், என்னுடைய மனைவி, இந்த வீட்டுக்குள் இருக்கிற உற்றார் உறவினர்கள், மாமியார், மாமனார், தாயார், தகப்பனார் எல்லாரும் இயேசுவுக்கு சொந்தம். இயேசுடைய ரத்தத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். யாருக்குள்ள நுழைய பிசாசவனுக்கு இடமில்லை. நீங்கள் கருத்தா எதிராளியை நீங்கள் எதிர்த்து ஜெபம் பண்ணி பாருங்க, உங்கள் வீட்டுக்குள்ள மாற்றம் வரும். முதல்ல பிசாசை எதிர்த்து ஜெபிக்கணும். குடும்ப சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகள் கிரியைகளை அறிந்து எதிர்த்து நம்மை ஜெபிக்க வேண்டும். அப்போ முதலாவது அறிந்து கொள்ள வேண்டியது, என் குடும்ப சமாதானத்தை கெடுப்பதும், எங்கள் சந்தோஷத்தை கொலைப்பதும், ஆசீர்வாதத்தை தடுப்பதும் பொல்லாத பிசாசு, எதிராளியாகிய பிசாசு. அப்போ அவனை நீங்கள் மேற்கொள்ளணும். அவனை ஜெயிக்கணுமானா உங்களுக்கு ஒரு வல்லமை தேவை, பலன் தேவை. அதுக்கு தான் நீங்கள் ரட்சிக்கப்படணும், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படணும், தினம் வேத வாசித்து ஜெபித்து பரிசுத்த ஆவிக்குள்ளே பலனாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் பாதுகாக்க முடியும். பாதுகாப்பில் நீங்கள் பலவீனமாக இருந்தீங்கன்னா சாத்தா ஈஸியாக தாக்கிட்டு போயிடுவான். அப்போ கவனம் செலுத்தணும். ஆவியானவர் என்ன சொல்லுகிறார் என்பதை கவனித்து குடும்பத்தின் பாதுகாப்பு ஆசீர்வாதத்துக்காக விரோதமாக எழும்பக்கூடிய சாத்தானுடைய கிரியைகள் முடக்கப்பட்டு ஜெபிக்கணும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், உங்களை விட்டு அவன் ஓடி போவான். அப்போ இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தில் என்ன ஆவிக்கிரியை செய்துன்னு உங்களுக்கு தெரிய வருகிறது. ஆவியானவர் வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஒரு மனதை கெடுக்கிற ஆவி, எப்பவும் ஒரு முறுமுறுப்பை உண்டாக்குகிற ஆவி, எப்பவும் குறை சொல்லி கொண்டே இருக்கிற ஆவி. அது கணவனுக்குள்ளே கிரியை செய்யலாம், சில மனைவிமார்களுக்குள்ளே கிரியை செய்யும், சில பிள்ளைகளுக்குள்ளே கிரியை செய்யும், வீட்டில் இருக்கிற சில பெரியவர்கள் அவங்களுக்குள்ளே கிரியை செய்யும். ஏதாவது வார்த்தை பேசி பிரச்சனை உண்டாக்கிடுவாங்க. சில வயசான ஆட்கள் கூட வீட்டில் வச்சு சாப்பாடு கொடுத்து பிள்ளைகள் கவனித்தா அவங்க முறுமுறுத்து பேசி திட்டி இருக்கிற குடும்ப சமாதானத்தை கெடுத்துருவாங்க. பிசாசுக்கு வார்த்தையில் இடம் கொடுக்கறது, நாவில் இடம் கொடுக்கறது, நாவின் வார்த்தையினால் ஆட்களை கொல்லுவது, இதெல்லாம் பிசாசு. உங்கள் நாக்கில் ஆவியானவர் ஆளுகை செய்யணும், பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் யோசித்து முதல்ல அந்த ஆவியை நீங்கள் துரத்தணும். அல்லேலூயா சொல்லுங்கள். உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சாத்தானுடைய கிரியைகளை விரட்டணும் உங்கள் வீட்டை விட்டு. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை சொல்லி, இயேசுவின் ரத்தத்தை சொல்லி ஜெபித்து பாருங்க, அந்த ஆவிகள் விலகும், உங்கள் வீட்டுக்குள்ளே மாற்றம் வரும். முதலாவது சாத்தானை எதிர்த்து ஜெபிக்கணும். ரெண்டாவது, உங்கள் குடும்பத்துக்குள்ளே இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம், சமாதானம், மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கணுமானா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும்.
அதை குடும்பத்தை குறித்து ஆண்டவர் சொல்லி இருக்கிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணும். நல்ல கவனிங்க. குடும்பம்னா எப்படி இருக்கணும்? ஒரு கணவன் எப்படி இருக்கணும், மனைவி எப்படி இருக்கணும், பெற்றோர் எப்படி இருக்கணும், பிள்ளைகள் எப்படி இருக்கணும், மாமியார் எப்படி இருக்கணும், மருமகள் எப்படி இருக்கணும், பைபிள் இருக்கு. அதை தேடி வாசித்து அதன்படி வாழ உங்களை அர்ப்பணிக்கணும். சும்மா காலையில் எழுப்பி ஒரு 2 அதிகாரம் வாசித்தேன், அப்படியே ஜெபம் பண்ணேன், அந்த வசனம் உங்களுடைய வாழ்க்கையாக மாறணும். வசனத்திற்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். வசனத்தில் ஆண்டவர் எல்லாருக்குமே ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கணும், ஒரு ஊழியக்காரன் சுவிசேஷகன்னா எப்படி இருக்கணும், உண்மையாக இருக்கணும், உத்தமனாக இருக்கணும். உண்மையும் உத்தமமான ஊழியக்காரன் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யணும், ஆண்டவர்கிட்ட கேட்டு செய்யணும். இதெல்லாம் வேதத்தில். அதன்படி நான் நடக்கணும். அப்போ தான் ஊழியம் ஆசீர்வதிக்கப்படும். அதெல்லாம் செய்ய மாட்டேன். நான் ஜெபம் பண்ணுவேன், அந்நிய பாஷை பேசுவேன், பைபிள் வாசிப்பேன், என் இஷ்டப்படி செய்வேன். அந்த ஊழியம் ஆசீர்வதிக்கப்படாது. வேதத்தில் ஆண்டவர் ஒரு ஊழியக்காரர் எப்படி இருக்குன்னு சொல்லி இருக்கிறாரோ அதன்படி இருக்க என்னை ஒப்பு கொடுத்து வாழ நான் அர்ப்பணித்து கொண்டால்தான் என்னையும் இந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். சும்மா நான் ஜெபிக்கிறேன், முழங்கால நிற்கிறேன், அந்நிய பாஷை பேசுகிற ஆசீர்வதிப்பற வராது. வேத வசனம். கர்த்தருக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன், வசனத்துக்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்ப்பேன். வசனத்தை வாசிக்கிறவளாய் மாத்திரமல்ல, அதை கை கொள்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள். அப்போ ஒரு ஃபேமிலி, குடும்பம் என்றால் ஒரு குடும்பத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு ஆண்டவர் தந்திருக்கிறார். என்ன செய்யணும்? முதலாவது கொலைசியர் 3:18 வசனம் வாசிங்க. மனைவிகளே, கர்த்தர் கேட்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் கேட்கும்படிக்கு புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். இந்த கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள், இவங்களுக்கெல்லாம் பைபிளில் எழுதியிருக்கு. மாமியார் மருமகளுக்கு எங்கெங்கே சொல்லியிருக்கு சொல்கிறீங்களா? ரூத்து புஸ்தகம் வாசிங்க. ஒரு மாமியார் எப்படி இருக்குன்னு அங்கே எழுதியிருக்குது, மருமகள் எப்படி இருக்குன்னு எழுதியிருக்குல்ல, வாசிங்க, அதை அறிந்து கொள்ளுங்க. இப்போது கணவன் மனைவி இந்த 2 பேரில் கொலைசியர் 3 எபேசியர் 5 1 பேதுரு 3 இந்த 3 இடத்துலையுமே கணவனுக்கு மனைவிக்கு அப்படின்னு ஆலோசனை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அதில் முதலாவது ஆலோசனை யாருக்கு சொல்லியிருக்கு தெரியுமா? மனைவிக்கு தான். அதாவது கணவன் தான் மனைவிக்கு தலை, ஒரு ஹெட். ஒரு ஃபேமிலிக்கு தலை யார்? கணவன், புருஷன். ஆனால் ஆண்டவர் முதல்ல யாருக்கு ஆலோசனை கொடுக்குறான்னா மனைவிகளே அப்படின்னு சொல்கிறார். 2வது தான் புருஷர்களே. 3 இடத்துலையுமே அப்படி தான் இருக்குது. 3 பகுதியிலையுமே முதலாவது மனைவிகளுக்கு தான் ஆலோசனை சொல்கிறார் ஆண்டவர். நான் யோசித்து பார்த்தேன், தலைக்கு தானே முதல் ஆலோசனை சொல்லணும் ஆண்டவரே, புருஷன் தானே தலை, அவர் சரியாக இருந்தால் தானே எல்லாம் நடக்கும் அப்படின்னா ஆண்டவர் இன்னொரு வசனத்தை காமிச்சார். இந்த வசனத்தை பாரு தம்பின்னா, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை, புத்தி இல்லாதவளோ தன் கைகளினால் இடித்து போடுகிறான். அப்போது குடும்பத்தை கட்டுகிற ஒரு கிருபையும் இடிக்கிற ஒரு கிருபையும் யார்கிட்ட இருக்குது? உங்ககிட்ட தான் இருக்குது. நான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ஆண்டோடைய வசனம் சொல்லுது, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். அப்படின்னா வீடு கட்டுறதுன்னா செங்கலை வச்சு வீடு கட்டுறதில்லை, குடும்பத்தை கட்டுகிறாள், குடும்ப உறவுகளை கட்டுகிறாள். புத்தி உள்ள ஸ்திரீ. புத்தி இல்லாதவளோ தன் கைகளினால் குடும்பத்தை இடிக்கிறாள். நீங்கள் கட்டுறீங்களா இடிக்கிறீங்களா? யோசித்து பாருங்கள். நீங்கள் சிலர் கட்டுறேன்னு சொல்லிக்கிட்டே இடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் கட்டுறீங்களா இடிக்கிறீங்களான்னு உங்களே சோதித்து பாருங்கள். ஆண்டவரே, நான் இடிக்கிற மனைவியாக இருக்கக்கூடாது, கட்டுகிற ஒரு மனைவியாக இருக்கணும்னு இவங்களை ஒப்பு கொடுக்கணும். குடும்பத்தை கட்டுவதற்கு ஞானம் வேணும். அதான் புத்தி உள்ள ஸ்திரீ. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவருடைய விலை முத்துக்களை பார்க்கலும் விலையேறப்பெற்றது. அதிகாலையில் அவள் எழுந்து கொள்ளுகிறாள், இருட்டோடே எழுந்து தன் வீட்டு காரியங்களை கவனிக்கிறாள். அவள் தான் புத்தி உள்ள ஸ்திரீ. 8 மணி வரைக்கும் தூங்குறவள் குடும்பத்துக்கு லாய்க்கில்லாத பெண் என்று பைபிளே தான் சொல்லுது. குணசாலியான பெண்ணுன்னா இருட்டோடு எழுந்து கொள்ளுவாள்.
வீட்டு காரியங்களெல்லாம் கவனிப்பாள் அப்படின்னு தான் பைபிளில் இருக்குது. நீதிமொழிகள் 31 இருக்குதுல்ல, நீ போய் வாசித்து பாருங்க தெரியும். அப்போது குணசாலியான பெண் வீட்டை கட்டுகிறாள். அப்போ உங்கள் வீடு இடிக்கப்படுவதற்கு நீங்கள் காரணமாக இருக்கக்கூடாது. உங்களை ஒப்பு கொடுக்கணும், ஆண்டவரே நான் குடும்பத்தை கட்டுகிற குணசாலியான பெண்ணாக இருக்கணும், அதுக்கு எனக்கு ஞானம் கொடுங்க, கிருபை கொடுங்க. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றார் 1 பேதுரு 3 சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே பெண்களுக்கு அலங்காரம். சாந்த குணம் எனக்கு வேணும், அமைதலுள்ள ஆவி எனக்கு வேணும். சத்தத்தை உயர்த்தி பேசக்கூடாது, சத்தத்தை தாழ்த்தி பேசினாலே சண்டை வராது. நீங்கள் ஓங்கி பேசினா இருக்கிறது பெரிய பிரச்சனையாக மாறிடும். அதான் வசனம் சொல்லுது, சாந்த குணம் பெண்களுக்கு வேணும், அமைதலுள்ள ஆவி வேணும். அவசரப்பட்டு வாயடிக்கக்கூடாது, பேசக்கூடாது, அமைதியாக இருந்து பேச பழகணும் பெண்கள். உங்களுடைய நாவை ஒப்பு கொடுக்கணும், அப்போ தான் குடும்பம் கட்டப்படும்னு ஆண்டவர் சொல்கிறார். உங்கள் வாயின் வார்த்தையினால தான் குடும்பம் இடிக்கப்பட்டு இருக்குது. கணவர் ஏன் பகைக்கிறாரு, மாமியார் ஏன் திட்டுறாங்க, குடும்பத்தில் ஏன் பகை உண்டாகிறது? நீங்கள் பேசுகிற ஏதோ ஒரு வார்த்தையாக கூட இருக்கலாம் இல்லை? அதை யோசித்து பார்த்து ஆண்டவரே மனம் திரும்பணும், மன்னியும். என் வார்த்தை, என் பேச்சு, நான் சாந்தத்தை காண்பிக்கலை, அமைதியை காண்பிக்கலை, நான் கோபத்தை காமிச்சேன், வாய் அடித்தேன், எதிர்த்து பேசினேன், அதனால் என் குடும்பமே இன்றைக்கு சமாதானத்தை இழந்திருக்குது. என்னை மன்னியும், உடைய வசனத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு மனைவியானவள் தேவனுடைய வசனத்தின்படி வாழ கீழ்ப்படிய தன்னை ஒப்பு கொடுக்கணும். புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். முதல்ல சொல்லப்பட்ட புத்தி உள்ள ஸ்திரீ, ஆண்டவர் சொல்கிறார் தன் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். மனைவி எப்போவுமே புருஷனுக்கு கீழ்ப்படியணுன்ற ஒரு கட்டளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒரு கணவன் மனைவி உறவை சபைக்கும் இயேசுவுக்கும் உள்ள உறவாக எபேசியர் 5 ஆண்டவர் சொல்லுகிறார். கிறிஸ்து மணவாளன், சபை மணவாட்டி. ஒரு கணவன் மனைவிக்குள்ள உறவைத்தான் சபைக்கும் இயேசுக்குள்ள உறவாக அவர் சொல்லுவதை பார்க்கிறார். அப்படி என்னால் எவ்வளோ மேன்மையானது குடும்பம் என்பது. சபை எப்போவுமே மணவாளனாக இயேசுவுக்கு கீழ்ப்படியணும். அதே மாதிரி மனைவியானவள் புருஷனுக்கு கீழ்ப்படியணும். ஒருத்தர் கேட்டாங்க, நீங்கள் கீழ்ப்படின்னு சொல்கிறீங்க, என் கணவர் ரட்சிக்கப்படவே இல்லை, அவருக்கு நான் எப்படி கீழ்ப்படுகிறது அப்படின்னாங்க. அப்போ ரட்சிக்கப்படாத கணவருக்கு கீழ்ப்படிய வேண்டியதில்லை அப்படின்னு ஏதாவது வார்த்தை இருக்குதா பைபிளில்? இருக்குதா? நான் கேட்டேன், ரட்சிக்கப்படாத கணவருக்கு கீழ்ப்படிய தேவையில்லைன்னு பைபிளில் இருக்குதா சகோதரி? அவனுக்கு பதில் சொல்ல தெரியல. யாரோ போதிச்சிருக்கிறாங்க, யாரோ பிரசங்கர் பண்ணியிருக்கிறாங்க, ரட்சிக்கப்படலைன்னா கீழ்ப்படியெல்லாம் தேவையில்லை அப்படின்னு. அப்படி வேதம் சொல்லலை, ஆண்டவர் சொல்லலை. உங்களுடைய கணவர் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவராக இருந்தாலும், ரட்சிக்கப்படாதவராக இருந்தாலும், 1 பேதுரு 3 மனைவியினுடைய கற்புள்ள நடக்கை கீழ்ப்படுதலை பார்த்து போதனை இன்று ரட்சிக்கப்படுவான். அதான் வாக்கு தத்தம். ஒரு சமயம் நம்ம திறப்பின் வாசல் ஜபம் நிறைய பேர் வர்றாங்கல்ல, நாங்கள் பந்தலுக்குள்ளே ஞாபகம் இருக்குது, பந்தலில் அந்த ஜபம் நடக்கும்போது ஒரு நாள் காலையில் நான் அந்த திறப்பின் வாசல் ஜபத்தில் மக்களுக்கு செய்திக்காக காத்திருந்து ஜபித்த போது ஆண்டவர் சொன்னார், மகனே, இங்கே வர சில பெண்கள் புருஷனுக்கு கீழ்ப்படுகிறதே இல்லை, ஆனால் இங்கே வந்து ஆவியில் நிரம்பி அந்நிய பாசெல்லாம் ஜெபிக்கிறாங்க. இவங்க ஜபத்தை கேட்டு நான் எப்படிப்பா தேசத்தை ரட்சிக்க முடியும்? இவங்களே எனக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க, அப்புறம் எப்படி மற்ற மக்கள் என் வசந்தி கீழ்ப்படிவாங்க? என்ன ஆண்டவரை சொல்கிறீங்க என்ன? ஆமாம், சிலர் வந்து கீழ்ப்படியலை. சில உதாரணம் சொல்லி அது சொல்லு அப்படின்னார். என்ன சொன்னார்னா, நான் வந்து சொன்னேன், இந்த ஜெபத்துக்கு உங்கள் கணவர் வரக்கூடாதுன்னு சொன்னால் மனைவிமார் வரக்கூடாது அப்படின்னு சொன்னார். உங்கள் கணவர் திறப்பின் நோச்சத்தெல்லாம் போகக்கூடாது, சர்ச்சுக்கு போறியா போ, அந்த ஜெபத்தெல்லாம் போகக்கூடாது, மோகன்லாச கூட்டத்தெல்லாம் போகக்கூடாதுன்னு கணவர் விரும்பலை, போகக்கூடாதுன்னு சொன்னால் வரக்கூடாது. நீங்கள் புருஷங்கிட்ட சண்டை போட்டுட்டு கீழ்ப்படியாமல் இங்கே வந்து ஜெபிச்சா அந்த ஜெபத்துக்கு பதில் வராது, பிரயோஜனம் இல்லை. கொஞ்சம் பொறுமையாக இருங்க, சாந்தமாக இருங்க, கணவருடைய உள்ளத்தை மாற்ற வரைக்கும் காத்துருங்க. கீழ்ப்படி உங்கள் கணவர் விரும்பலைன்னா அங்கே வராதங்க, இந்த ஜெபத்துக்கு வராதங்கன்னு சொன்னார். நானும் சொல்லிட்டேன். என்ன நடந்திருக்கு, எங்கள் பக்கத்தில் நாசரேத்துன்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கிருந்து ஒரு சகோதரி
ஒவ்வொரு மாதமும் சண்டை போட்டு தான் வருவாங்களாம். அவருக்கு மோகலாசையும் பிடிக்காது, திறப்பின் வாசல் ஜெபத்தையும் பிடிக்காது. அவருக்கு பிடிச்செல்லாம் சர்ச்சு. அங்கே ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போகணும், காணிக்கு போகணும், அவ்வளோதான். அந்த பக்தி அவருக்கு. இயேசு ரட்சிப்பு எல்லாம் கிடையாதா? இந்த ஊழியெல்லாம் அவருக்கு பிடிக்காது. அவங்க சொன்னால், நீ போகக்கூடாது மோகன்லாஸ் கூட்டத்துக்கு. நான் போவேன், நான் ஜெபிக்கு தானே போவேன் அப்படின்னு காலையில் சமைச்சு வச்சுருவாங்க. கணவருக்கு எல்லாம் சமைச்சு வச்சுட்டு நான் போகிறேன் அப்படின்னு ஒவ்வொரு மாதமும் சண்டை. ஒவ்வொரு மாதமும் கடை சனிக்கிழமை வந்தால் சண்டை போட்டு தான் அந்த அம்மா வருவாங்க. அவங்களுக்கு என்னென்னா, இயேசுக்காக நான் ரொம்ப பாடுபடுகிறேன், கணவரே என்னை திட்டுறார், அதையும் தாண்டி நான் ஊழியத்துக்கு வர்றேன்னு சொல்லி. ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை தப்பு மகனை சொல்லு. நான் சொன்னேன், உங்கள் கணவர் இந்த ஜெபத்துக்கு வர விரும்பலைன்னா வராதங்க, வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க, அவர் மாறு வரைக்கும் காத்துருங்கன்னு சொல்லி. இந்த சகோதரி பாருங்கள், பல மாதமாக சண்டை போட்டு வந்த ஆள் அடுத்த மாதம் ஜெபத்துக்கு போக வேண்டாம், ஊழியக்காரர் அப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லி வீட்டில் இருந்துட்டாங்க. வீட்டில் இருந்துட்டு சமைச்செல்லாம் வச்சுட்டு 9லேருந்து 3 மணி வரைக்கும் ஜெபம் நடக்கும்ல, திறப்பின் வாசல் ஜெபம். அவங்க அதுக்கு முன்னால் சமைச்சு எல்லாம் கணவருக்கு வச்சுட்டு முழங்கால் போட்டு வீட்டிலே ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரூமுக்குள்ளே ஜெபிக்கிறாங்க. கணவர் பார்த்தாரு, இன்றைக்கி சண்டை போடணுமே, இவ 4 மாடிக்கு கிளம்புன சண்டை போடணும்னு காத்திருக்கிறார். இவங்க புறப்படவே இல்லை. என்னது இன்றைக்கி மனைவி கிளம்பு காணும், 4 மாடிக்கு போவாளே, போன சண்டை போடணுமேனு காத்திருக்கிறார். அவங்க ஒன்றும் கண்டுக்கலை, சமைச்சு வச்சுட்டு முழங்கால் போட்டு வீட்டிலே ஜெபிக்கிறாங்க. இவர் பார்க்குறாரு, கொஞ்ச நேரத்தில் எலும்பு போலன்னு வரவே இல்லை. 3 மணி வரைக்கும் ஜெபிச்சாங்க. இவருக்கு இருப்பே கொள்ளலை. ஏன் இன்றைக்கி 4 மாடி போகலை, என்ன நடந்தாலும் ஓடிடுவா, என்கிட்ட சண்டை போட்டு போவாளேன்னு சொல்லி மெதுவாக சாயங்காலத்தில் என்ன 4 மாடிக்கெல்லாம் போகலையாக்கும் அப்படின்னாரு. அப்போ தான் அவங்க சொன்னாங்க, அந்த ஊழியக்காரர் மோகலாசே சொல்லிட்டார், கர்த்தர் சொல்கிறாரு, புருஷனுக்கு இந்த ஜெபத்துக்கு வர்றது விருப்பம் இல்லைன்னா நீங்கள் சண்டை போட்டுட்டு வரக்கூடாது, வீட்டில் இருங்க, வீட்டில் இருந்து ஜெபம் பண்ணுங்க, அவராக உங்களை அனுப்பினா தான் வரணும்னு சொல்லிட்டாரு. முதல்ல கணவனுக்கு கீழ்ப்படிங்கன்னு சொல்லிட்டாரு. ஆண்டவர் சொல்லிட்டார். அதனால் பார்த்தேன், நம்ம எதுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கணும்னு, உங்களுக்கு தான் விருப்பம் இல்லைல்ல, நான் வீட்டிலையே ஜெபிச்சுக்கொள்கிறேன்னு ஜெபம் பண்ணேன் சொல்லிட்டாங்க. கணவருக்கு ரொம்ப ஆச்சரியம், என்னடா இது, நம்மகிட்ட எப்போவுமே சண்டை போடுகிற ஆள் இன்றைக்கி இந்த மாதிரி மாறிட்டாளேன்னு சொல்லி அடுத்த மாதம் திறப்பின் வாசல் ஜெபம் வந்ததில்ல, சனிக்கிழமை. அவர் பார்த்தாரு, மனைவிப்பிட்ட போய் சீக்கிரம் கிளம்பு அப்படின்னாரு. எங்கே கிளம்பணும், நான் கொண்டு உன்னை 4 மாடி விட்டுட்டு வர்றேன், வா ஜெபத்துக்கு போ. அவரே பைக்கில் கொண்டு விட்டுட்டு போகிறார். ஜெபம் முடிஞ்சோடனே நான் கூப்பிட வர்றேன், விட்டுட்டு போகிறார். ஒரே ஒரு நாள், ஒரு மாதங்க கீழ்ப்படியை ஒப்பு கொடுத்த உடனே எங்கே மாற்றம் வருது பாருங்கள். அங்கே தான் தேவன் கிரியை செய்ய முடியும். நீங்கள் வாக்குவாதம் பண்ணிலாம் கணவனை மாற்ற முடியாது, சண்டை போட்டெல்லாம் யாரையுமே மாற்ற முடியாது, உங்கள் பிள்ளைகளை மாற்ற முடியாது. வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுக்கணும். இப்போ மனைவியானவள் கீழ்ப்படியணும். கொலோசியர் 3:19 அடுத்து புருஷர்களே ஆண்டவர் விடலை, புருஷர்களே மனைவியினிடத்தில் அன்பு கூறுங்கள், அவர்களை கசந்து கொள்ளாதிருங்கள் ஆண்டவர் சொல்றார். புருஷர்களுக்கு ஆண்டவர் சொல்ல, மனைவியினிடத்தில் அன்பு கூறுங்கள், கசந்து கொள்ளாதங்க. அவங்க நம்ம கசந்து கொள்கிற மாதிரி சில சமயம் நடப்பாங்க, ஆனால் நீங்கள் கசந்து கொள்ளாதங்க, உங்களிடத்தில் அன்பு கூறுங்கள். ஒரு மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படியணும், கணவன் மனைவியினிடத்தில் அன்பு கூற வேண்டும். சில கணவன்மார்கள் பாருங்கள், ஒருத்தர் சாட்சி சொல்லியிருக்கிறாங்க, எத்தனை வருஷம், 45 வருஷம் திருமணமாகிய 45 வருஷம் டெய்லி குடிச்சிட்டு வந்து மனைவி அடிக்கிறது, தினம் அடிக்கிறது, கையில் கிடைக்கிறதெல்லாம் வச்சு அடிக்கிறது. எப்படி இருக்கும்? ஏதோ 1 வருஷம் 2 வருஷம், ஒரு நாள் கூட இப்போ உள்ள பெண்கள் தாங்க மாட்டாங்க. உடனே குட் பை போட்டுட்டு நான் போகிறேன், உன் கூட வாழ முடியாது, எனக்கு வேறு கல்யாணம் பண்ணிக்கிறேன், உடனே டைவர்ஸ். பெற்றோர் உடனே அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசுகிற தாய்மாரே, நீ வந்துரு, உனக்கு வேறு பையனை கட்டி வைக்கிறேன்றது. என்ன தைரியத்தில் சொல்கிறீங்க அப்படி? யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது? தேவன் இணைத்தவர்களே மனுஷன் எவனும் ஈஸியாக பிரிஞ்சு வாங்கன்றீங்க. பைபிளை கையில் வச்சுக்கிட்டு
முக்காடு போட்டு அந்நிய பாஷையும் பேசிக்கிட்டு பிரிஞ்சு வந்துரு, உனக்கு வேறு கல்யாணம் பண்ணிடுறேன், இவன் இல்லைன்னா என்ன. திருமணமாகி ஒரு புதிய பிள்ளைகள் புது வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொண்டு வாழ்க்கை செட் பண்ணுறதுக்கு 3 வருஷம் ஆகுமா. உலக அளவில் குடும்பத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறவங்க சொல்கிறாங்க அட்லீஸ்ட் 3 இயர்ஸ் ஆகும், 3 வருஷம் ஆகும். அது வரைக்கும் சின்ன சின்ன உரசல் சண்டை பிரச்சனை வரும். அது பெற்றோர் ஜெபம் பண்ணி ஆலோசனை கொடுத்து சரிப்படுத்தி வைக்கணுமே, விட்டுட்டு பிரிஞ்சு வந்துரு. அது பாவம், கர்த்தருக்கு விரோதமான பாவம். அது ஆரம்பத்தில் இருக்கு, அவங்க புரிந்து கொள்ள வரைக்கும் 3 வருஷம் ஆகுன்றாங்க. இந்த ஃபேமிலி கவுன்சிலிங் பண்ணுறவங்களே அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொஞ்சம் சண்டை போடுவாங்க, உரசல் இருக்கும், பேசுவாங்க. அப்புறம் அப்படியே அவங்க மெச்சூரிட்டிக்குள்ளே வருவதற்கு அவ்வளோ நாள் ஆகும். அதுக்குள்ளே பிரித்து கல்யாணம் பண்ணிங்கன்னா எத்தனை கல்யாணம் பண்ணுவீங்க? பெற்றோர் புத்தி இருக்கணும், தப்பு பண்ணாருங்க, ஆலோசனை கொடுங்க, ஜெபம் பண்ணுங்க. அப்போ அதுதான் வசனம் சொல்லுகிறாரு. கணவன் மனைவியிடத்தில் அன்பு கூறணும். என்ன அன்புன்னா, உங்கள் அம்மாவை விட, உங்கள் அப்பாவை விட, உங்கள் தங்கச்சியை விட, அக்காவை விட, உங்கள் அக்கா குடும்பம், தங்கச்சி குடும்பம், அண்ணன் குடும்பம், தம்பி குடும்பம் எல்லாரையும் விட உங்கள் மனைவி தான் அதிகம் நேசிக்கணும். அதாவது அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்கள். கல்யாணம் பண்ண பிறகு எனக்கு அக்கா தான் முக்கியம், என் தங்கச்சி தான் முக்கியம், நான் எதுக்கு கல்யாணம் பண்ண? நீ உன் தங்கச்சி முந்தே பிடிச்சிட்டே போயிருக்கணும். நீ திருமணமான பிறகு நீ நேசிப்பதற்கு தேவன் கொடுத்த ஒரு நபர் உன் மனைவி தான். இயேசுவுக்கு பிறகு உன் மனைவி தான் நேசிக்கணும். அதுக்கு இடையில் அக்காவும் வரக்கூடாது, தங்கச்சியும் வரக்கூடாது, அம்மாவும் வரக்கூடாது, அப்பாவும் வரக்கூடாது, யாருக்கு இடம் கிடையாது. இதை புருஷர்கள் புரிந்து கொள்ளணும். ஒருத்தர் ரொம்ப ஸ்டைலாக சொல்கிறார், மை ஃபஸ்ட் ஒய்ஃப் இஸ் மை ஜாப். அவர் வேலை தான் முதல் ஒய்ஃபா. என்னுடைய முதல் ஒய்ஃபே வேலை தான், வேலை 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 வேலை. நான் சொன்னேன், பைபிள் பிரகாரம் 2வது கல்யாணம் பண்ணக்கூடாது, நீ வேலையே கல்யாணம் பண்ணிட்டு அழுதுருக்கணும், எதுக்குடா கல்யாணம் பண்ண? இந்த ஸ்டைல் பேச்செல்லாம் பேசக்கூடாது. வசனம் என்ன சொல்லுது, ஆண்டவர் என்ன சொல்கிறான்னு கவனிக்கணும். அப்போ ஆண்கள் அறிந்து கொள்ளணும், எல்லாரை விட உங்களுடைய மனைவியினிடத்தில் தான் அன்பு அதிகமாக காண்பிக்கணும். உங்களுடைய சொந்தங்கள், பந்தங்கள், குடும்பங்கள், நண்பர்கள், வேலைகள் எல்லாவற்றை விட ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம், மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான். அது கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். ஒரு ஏற்ற துணையை தந்திருக்கிறார் என்பதை விசுவாசித்து மனைவியினிடத்தில் அன்பு கூற வேண்டும். இந்த ரெண்டுக்கு ரொம்ப தொடர்பு இருக்குது பாருங்கள். சில மனைவிமார் சொல்லுவாங்க, பிரதர் நீங்கள் பிரசங்கத்தில் சொல்லுங்க, கணவரை நேசிக்கணும், நேசிக்க மாட்டேங்கிறார் பிரதர், அன்பை காட்ட மாட்டேங்கிறாரு அப்படின்னு. அன்பை காட்ட என்ன பண்ணணும்? ஒரு சேரீ கூட எடுத்துரல எனக்கு, வெளியே போன ஒரு முழம் பூ கூட வாங்கிட்டு வர மாட்டேங்கிறாரு, இவருக்கு என்ன அன்பு இருக்குது அப்படின்னு. சில ஆண்களுக்கு அன்பை எப்படி வெளிப்படுத்தன்னு தெரியாது, நேசிப்பாங்க, எப்படி வெளிப்படுத்தன்னு தெரியாது. அது சில ஆண்களுடைய பிரச்சனை. அதனால் மனைவிமார் புருஷனை புரிந்து கொள்ளணும். அப்போ அன்பு வெளிப்படுத்துகிற காரியத்தில் வித்தியாசம் இருக்குது. சரி, அதே மாதிரி இந்த ரெண்டுக்கு என்ன தொடர்பு பாருங்கள். ஒரு மனைவி புருஷனுக்கு நீங்கள் என்ன சொன்னாலும் கீழ்ப்படிங்க, உங்கள் மேலே ஆட்டோமேட்டிக்காக கணவனுக்கு அன்பு வர ஆரம்பிச்சிடும். நான் என்ன சொன்னாலும் என் மனைவி செய்கிறாள், ஒரு நாள் எதிர்த்து பேசினதில்லை, வாக்குவாதம் பண்ணதில்லை, ஏன்னு கேட்டதில்லை, நான் சொன்னது அப்படியே கீழ்ப்படுகிறாள். அந்த மனைவி மேலே ஒரு அன்பு தன்னால் புருஷனுக்கு வரும். நீங்கள் எப்போ எதிர்க்கிறீங்களோ, எப்போ முறுமுறுக்கிறீங்களோ, கேள்வி கேட்குறீங்களோ, உங்கள் மேலே வெறுப்பு வர ஆரம்பிச்சிடும். கணவனுக்கு அன்புக்கு பதிலாக வெறுப்பு வரும். நீங்கள் கீழ்ப்படிய புருஷனுக்கு உங்கள் மேலே அன்பு வரும். அதே மாதிரி புருஷர்கள், எனக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறா பிரதர், சொல்லுங்கள் பிரதர், எல்லாம் பிரசங்கம் பண்ணீங்களா, கீழ்ப்படிய சொல்லுங்கள். நீங்கள் புருஷ மனைவியை ரொம்ப நேசிச்சிங்கன்னா தன்னால் கீழ்ப்படிவாங்க. கீழ்ப்படிங்கன்னு சொல்ல அவசியம் இல்லை. உங்கள் அன்பு அவர்களை கீழ்ப்படிய வைக்க. கணவர் என் மேலே எவ்வளோ அன்பாக இருக்கிறாங்க, எல்லாரையும் விட என்ன தான் நேசிக்கிறாங்க, அவங்க அம்மாவை விட, அவங்க அக்காவை விட, அவங்க தங்கச்சியை விட யார்கிட்ட என்னை விட்டு கொடுக்க மாட்டாங்க, என் மேலே தான் என் கணவருக்கு அன்பு, நான் அவருக்கு கீழ்ப்படிவேன். அந்த இறுதி அப்போ தான் வரும். நீங்கள் வாக்குவாதம் பண்ணிலாம் கீழ்ப்படிய வைக்க முடியாது. இது குடும்பம், இது உறவு. பிஸ்னஸாக பண்ணுறோம், இப்படி செய்ய அப்படி செய்யன்னு சொல்லுவதற்கு குடும்ப உறவு 2 ஆத்துமாக்கள் சம்பந்தப்பட்டது. வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுங்க, குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய தெய்வீக சமாதானம் இருக்கும். அப்போ முதல்ல பிசாசை எதிர்த்து ஜெபிக்கணும், 2வது வசனத்தின்படி வாழணும். மாமியார் மருமகளாக இருக்கிறீங்களா? ரூத் 3 அதிகாரம் 1 வசனம் வாசிங்க.
பின்பு அவள் மாமியாகிய நகுமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ? மாமியார் என்ன சொல்கிறாங்க மருமகளை பார்த்து? சொல்லுங்க. மருமகளே அப்படின்னாங்களா, மகளேன்னாங்களா? உங்கள் வீட்டுக்கு வாழ வந்த மருமகளை நீங்கள் எப்படி சொல்லணும்? உங்கள் சொந்த மகளை எப்படி நேசிப்பீங்களோ அதே மாதிரி மருமகளை நேசிச்சிட்டிங்கன்னா அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அதான் மாமியாருக்குள்ள உதாரணம் பைபிளில் சொல்லுங்க. மகளே, உன் சௌக்கியத்தை நான் தேடாமல் இருப்பேனா? நீ சௌக்கியமாக இருக்கணும் மகளே. மருமகளை பார்த்து ஒரு மாமியார் சொல்லுகிற வார்த்தை. ஆனால் இன்னைக்கு சில மாமியாருக்கு மகன் தன் மருமகளோட சந்தோஷமாக இருந்தாலே பிடிக்கல. அது என்ன ஆவின்னு தெரியல. ஆனால் வித்தியாசமாக இருக்காங்க. ஒரு அம்மா வந்தாங்க என்கிட்ட வந்து, ஐயா என் மகனுக்காக ஜெபிங்க ஐயா. என்னம்மான்னு கேட்டேன். இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு, கல்யாணம் ஆகி 2 மாதம் தான் ஆகுது. சரி, என்ன பிரச்சனை? மருமகள் பிரச்சனை இல்லை ஐயா, என் மகனுக்காக தான் ஜெபிக்கணும் அப்படின்னாங்க. ஏன் மகனுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். கல்யாணம் ஆகி புதுசாக வந்திருக்கல, அந்த பிள்ளைய வெளியெல்லாம் கூட்டிகிட்டு போகலாம்ல, எங்கேயும் கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறான். இப்படி மாமியாரை பார்த்துருக்கீங்களா? எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. என் மகனுக்காக ஜெபம் பண்ணுங்க, என் மருமகளை ஒரு வாரத்தில் ஒரு நாளாவது வெளியே கூட்டிகிட்டு போகலாம், சந்தோஷமாக இருக்கலாம். அந்த பிள்ளை வீட்டுக்குள்ளே இருக்குது, இவன் கண்டுக்க மாட்டேங்கிறான். என் மகனுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவன் மாறணும். இந்த மாதிரி மாமியாராக நீங்கள் மாறுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. பையன்ட்டு சொல்லணும், என் மகள்டா மருமகள், எனக்கு மகள், சந்தோஷமாக வச்சுக்க அப்படின்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு தூண்டுறது, பேசுறது, இன்னைக்கு வந்தவா இவா இப்படி பண்ணுறாடா அப்படி பண்ணுறாடா, ஏதாவது பண்ணுடா அப்படிலாம் பேசாருங்க. ஆமேன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி மாமியாராக இருங்க, அதுக்கு ஒப்பு கொடுங்க. அவங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தானே கல்யாணம் பண்ணி வச்சிங்க. அப்புறம் அந்த வாழ்க்கைக்குள்ளே நுழைஞ்சி பிரச்சனை உண்டாக்குறீங்க. அது செய்யக்கூடாது. மாமியாருன்னா வந்திருக்கிற மருமகளை சொந்த மகளை போல நேசிக்கணும். உங்கள் சொந்த மகளை எப்படி நேசிப்பீங்க அதே மாதிரி நேசிக்கணும். உங்களுடைய அன்பு மாயமற்றதாக இருப்பதாக. உன்னிடத்தில் அன்பு கூறுவதை போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாங்கன்னா உன் மகளை நேசிக்கிற மாதிரி மருமகளை நேசி. அதான் வசனம். அதுக்கு ஒப்பு கொடுங்க. அதே மாதிரி மருமகளுக்கும் ரூத் என்ன செய்யறா பாருங்க. ரூத் 1:16 வாசிங்க. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவது குறித்து என்னோட பேச வேண்டாம். நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். பிரிந்து போறதை பற்றி என்கிட்ட பேசாதங்க. நீங்கள் கல்யாணம் ஆறுக்கு முன்னாலேயே தனி கொடுத்து வைப்பீங்களா? நாங்கள் தனியாக தான் இருப்போம். அப்படி இப்போ சில பிள்ளைகள் கண்டிஷன் போடுறாங்களாம். ஒரு சகோதரி சொல்கிறாங்க, பையனை நாங்கள் என் மகனுக்கு பொண்ணு பார்த்தா முதல் கண்டிஷனை தனியாக வைப்பீங்களா? நீங்கள் அப்பா அம்மா எங்கே இருப்பீங்க? ஒரே பையன் இல்லை, நீங்கள் எங்கே இருப்பீங்கன்னு எங்களை கேட்குறாங்க பிரதர். இவன் என்ன சொல்லுகிறாள்? பிரிந்து போவதை பற்றி என்கிட்ட பேசாதங்க, நான் உங்க கூட தான் இருப்பேன். ஒரு மருமகள் மாமியாரை தாயை போல நேசித்தாள். இதை கற்றுக்கொள்ளுங்க. பைபிள் கேரக்டரை தியானித்து வாழ ஒப்பு கொடுங்க. நான் சந்தித்த நிறைய ஆச்சரியமான ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஒரு சமயம் சென்னையில் ஒரு சகோதரி, அவங்களுக்கு 2 பிள்ளைகள், குட்டி பிள்ளைகளோடு என்னை பார்க்க வந்தாங்க. என்ன சிஸ்டர் அப்படின்னு கேட்டேன். என் ஜெபம் பண்ணணும், என்ன காரியத்துக்கு ஜெபிக்கணும் அப்படின்னு. என் கணவர் சென்னையில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. எங்களுக்கு நல்ல பெரிய வீடு இருக்குது, 2 குழந்தைகள். என் மாமனார் மாமியார் வயசானவங்க எங்கள் கூட இருக்கிறாங்க, நாங்கள் ஒன்றா இருக்கிறோம். சரி, இப்போ என் கணவர் சொல்கிறாரு, கோயம்புத்தூரில் நம்ம ஒரு பிரான்ச்சு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன், அதனால் கோயம்புத்தூரில் ஒரு வீடு வாங்கி நம்ம குடும்பமாக கோயம்புத்தூர் போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதில் என்ன பிரச்சனை? பிரச்சனை என்னென்னா, அம்மா அப்பா இந்த வீட்டில் இருக்கட்டும், நீயும் பிள்ளைகள் நம்ம குடும்பமாக கோயம்புத்தூர் போயிடலாம். அப்போ அம்மா அப்பா அம்மா யார் கவனிப்பான்னு கேட்டால் வேலைக்காரி வச்சுருவோம் அப்படின்னு என் கணவர் சொல்லுகிறார். இந்த மாதிரி சொன்னால் எத்தனை பெண்கள் அல்லேலூயா ஸ்தோத்திரம், என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார், நான் சொல்லாமலேயே கணவர் எங்களை கூட்டிகிட்டு போகிறாரு, சந்தோஷப்படுவீங்கல்ல? ஆனால் இந்த மருமகள் என்ன சொன்னாங்க தெரியுமா? இல்லையா, என் கணவர் மனதை ஆண்டவர் மாற்றுறதுக்கு ஜெபம் பண்ணுங்க. எனக்கு ஆச்சரியம், என்னடா இது இந்த காலத்தில் இப்படி ஒரு மருமகளா?
ஏன் சிஸ்டர் அப்படி சொல்கிறீங்க? கணவர் சொல்கிறாரு, நீங்கள் குடும்பமாக போய் வாசிக்க தானே, அப்பா அம்மாவுக்கு வேலைக்காரி வச்சுக்கலான்னு சொல்கிறாங்கல்ல, நீங்கள் போய் சந்தோஷமாக தனி கொடுத்தனம் பண்ணலாம்ல. இல்லை, அந்த வயசான அப்பா அம்மாவுக்கு நான் தானே கவனிக்கணும். எங்கள் அப்பா அம்மாவை இருந்தால் நான் விடுவேண்ணா. எவ்வளோ அன்பு! இது அங்கே வேதாகம சாட்சி. இப்படிப்பட்ட ஆட்கள் தான் எழுப்புதல் காலத்தில் எழும்பணும். அவங்க சொல்கிறாங்க, என் கணவர் மனதை கர்த்தர் மாற்றணும். வயசான காலத்தில் என் மாமியார் மாமனாரை நான் தானே பார்க்கணும், நான் உங்களை விட்டுட்டு வரமாட்டேன்னு சொல்கிறேன். எங்கள் வீட்டுக்குள்ளே அதனாலே பிரச்சனை வருது. கணவருடைய உள்ளத்தை ஆண்டவர் மாற்றணும். எவ்வளோ அருமையான மருமகள்! நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? இந்த வயசான கிழடுகள் தொலைஞ்சா சரி, தனி வீடு பாருங்கள், போய் இருந்துருவோம். இல்லை, எங்கே போச்சு கிறிஸ்தவ அன்பு? எப்படி வீடுகள் ஆசீர்வதிக்கப்படும், குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் நினைக்கிறீங்க? உன் பெற்றோர் செய்த நன்மைக்கு நீ பதில் நன்மை செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறாரு. மனைவி வந்துட்டான்னு சொல்லி தாய் தாப்பான மறந்துட்டீங்கன்னா அது சாபமாய் மாறிவிடும். உங்கள் பெற்றோர் செய்த நன்மைக்கு பதில் நன்மை செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இதெல்லாம் குடும்பத்தில் இன்றைக்கு சாபமாய் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. ஜெபிக்கிற குடும்பத்துக்குள்ள, அந்நிய பாஷை பேசுகிற குடும்பத்துக்குள்ள தான் நான் பேசுகிறேன். என்ன, வசனத்துக்கு கீழ்ப்படிவதில்லை, வசனத்தை பார்ப்பதில்லை, வெறும் அனுபவத்திலேயே வாழ நினைக்கிறோம். இதில் கவனம் செலுத்துங்க. அப்போ வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுத்தா அந்த வீட்டுக்குள்ளே தேவனுடைய ஆசீர்வாதம், சமாதான, மகிழ்ச்சி உண்டாக முடியும். எங்கே தப்பு, யாருக்கிட்ட தப்பு, ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு அதற்கு அர்ப்பணிக்க. வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுங்க, அவ்வளோதான். மோகல் சொல்கிறபடி வாழ வேண்டாம், வசனம் சொல்கிறபடி வாழ ஒப்பு கொடுங்க, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். பெற்றோர் பிள்ளைகளுக்கு பாருங்கள், எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1-4 வசனங்களில் பிள்ளைகளுக்கு முதலாக சொல்ல, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள், உங்களுக்கு நன்மை உண்டாயிருக்கவும் ஆயுச நாட்கள் நீடித்திருப்பதற்கும் பெற்றோரை கனம் பண்ணுங்கள். வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, இப்போ தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிங்க, கனப்படுத்துங்க. அப்போ நீங்கள் ஜெயிப்பீங்க. அப்போ உங்களுடைய ஆயுச நாள் நீடித்திருக்குன்னு வசனம் சொல்லுகிறாரு. தாய் தகப்பனை காயப்படுத்தி, தாய் தகப்பனை துக்கப்படுத்தி, தாய் தகப்பனுடைய உள்ளத்தை வேதனைப்படுத்தி கண்ணீர் வடிக்க வைத்து நீங்கள் ஆசீர்வாதமாக வாழ முடியாது என்பதை அறிந்து கொள்ளுங்க. பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க பிள்ளைகள். ஆண்டவர் சொல்லுகிறார், தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிங்க, அப்போ உங்களுக்கு நன்மை உண்டாகும், ஆயுச நாட்கள் நீடித்திருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சில காரியம் நம்ம விரும்புகிறது தான் செய்யணும்னு பிடிவாதமாக இருப்போம். அப்பா அம்மா என்ன சொன்னாலும் முக்கியம் இல்லை, நான் தானே வாழ போகிறேன், நான் பிடித்தபடி தான் என் வாழ்க்கை அமைப்பேன் அப்படின்னு பிடிவாதமாக இருப்பாங்க. எனக்கு ஒரு மகளை தெரியும். அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் நல்ல வசதி உள்ளவங்க, பெரிய ஆஃபீஸர். மகளுக்கு நல்ல இடத்துல திருமணம் பண்ண பார்த்தா இவளே ஒரு ஆளை பார்த்துட்டு வந்துட்டான். பார்த்துட்டு வந்து அவங்க அப்பா முடியாதுன்றார். நான் உனக்கு பெஸ்ட்டான மாப்பிள்ளை பார்த்துருக்குறேன், இது வேண்டான்னா அதெல்லாம் முடியாது, நான் பார்த்த மாப்பிள்ளை தான் கல்யாணம் பண்ணுவேன். பெரிய போராட்டம் வீட்டுக்குள்ளே. தகப்பனார் சொல்கிறார், நான் படிக்க வச்சு உன்னை ஆளாக்கி உனக்கு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்க எவ்வளோ பிரயாசப்பட்டா, நீ யாரையும் கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணுவேன்ற. முடியாதுன்னா ஒத்த காலில் நின்று சண்டை போட்டு அவரை தான் கல்யாணம் பண்ணுவேன். எவ்வளோ அம்மா அழுதாங்க, கண்ணீர் வடித்தாங்க. அப்பாவுக்கு துக்கம், அவமானம், அதெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது, நீங்கள் அவமானப்பட்டான்னு நான் வாழ போகிறேன், எனக்கு தான் அப்படின்னு பிடிவாரமாக நின்றா. கல்யாணம் பண்ணியாச்சு. சரி, பெற்றோரை இறங்கி வந்து சரி அவன் விரும்பிட்டா கல்யாணம் பண்ணி எல்லாம் நல்லா தான் போச்சு. 10 வருஷம் கழித்து அந்த மகள் என்கிட்ட சொல்கிற கண்ணீரோட என்னை பார்த்து சொல்கிறேன்னே, அன்னைக்கு எங்கள் அம்மா அழுதாங்க, எங்கள் அப்பா துக்கப்பட்டு நின்னாங்க, அவங்கெல்லாம் முக்கியம் இல்லை, எனக்கு இந்த வாழ்க்கை தான் முக்கியம், நீ வந்தேன். ஆனால் இப்போ எனக்கு தெரியுது, அந்த என் தாய் பெற்றோர் வடித்த கண்ணீரின் சாபம் என் குடும்பத்தையே இன்றைக்கு அலைக்கழித்து கொண்டு இருக்கிறது. நான் யாரை நம்பி வந்தேனோ அவராலே இன்றைக்கு நான் துக்கப்பட்டு வேதனைப்பட்டு அவமானப்பட்டு நிற்கிறேன். இப்போ அப்போ எனக்கு தெரியல, 10 வருஷம் கழித்து தான் தெரியுது. மனம் விட்டு என்கிட்ட சொன்னாள் அந்த மகள் கண்ணீரோட, இப்போ தெரியுதுன்னு அந்த சாபம், என் பெற்றோரை கண்ணீர் வடிக்க வச்சுட்டு வந்த சாபம் அன்னைக்கு எனக்கு தெரியல. நிறைய வாலிப பிள்ளைகள், வாலிப பெண் பிள்ளைகள், வாலிப தம்பிமார் கவனித்து கொள்ளுங்க. பெற்றோர் அவங்களுடைய சம்மதம், அவங்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு தேவை, மறந்துடாருங்க. அப்போ அவங்களுக்கு கீழ்ப்படிங்க.
பெற்றோர் பிள்ளைகளை கோபப்படுத்தாதருங்க. சொல்லப்பட்டு பிள்ளைகளை கோபப்படுத்தாதங்க. பிள்ளைக்கு எது பிடிக்கலையோ கோபம் வந்தால் அதை பற்றி பேசாதங்க. சின்ன பிள்ளைக்கு சிலர் கோபம் வந்து பார்த்தீங்கன்னா எதை பற்றி பேசணும், அதை பற்றி பேசாதம்மா, பல்ல கடிச்சிட்டு வரும். நீ அவனை பாரு, அவன்லாம் எவ்வளோ நல்லா படிக்கிறான், நீ பாரு அப்படின்னு பேசினா கோபம் வந்துடும். பிள்ளைகளை கோபப்படுத்தாதிருங்கள். பிள்ளைகளுக்கு எது பிடிக்கலையோ எது கோபம் வருதோ அதை செய்யாதங்க, அதை பேசாதங்க. அன்பாக பேசி புரிய வைங்க. அதுக்கு ஆண்டவரே எனக்கு ஞானம் தாரு, கிருபை தாருன்னு கேட்டு பிள்ளைகிட்ட புரிய வைத்து அன்பாக நடந்து கொள்ளணுமே இல்லாமல் கோபப்படுத்துகிற மாதிரி நடக்காதங்கன்னு வேதம் சொல்லுகிறாரு. பிள்ளைகிட்ட கோபப்பட்டு அவங்கள கோபப்படுத்தி எரிச்சலை உண்டாக்கி இந்த வீட்டில் வாழ்கிறத விட போகலான்னு வெளியே போகிறான் பாருங்க. காரணம் நீங்கள் அன்பு காட்டுகிறதற்கு பதிலாக அதிகாரம் காட்டுகிறீங்க. நீங்கள் பல ஆண்கள் புரிந்து கொள்ளணும். நீங்கள் வந்து ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்கன்னா அங்கே மேனேஜராக இருப்பீங்க, எல்லோரையும் வெரைட்டி வேலை வாங்கி பழக்கமா. வீட்டில் வந்து மேனேஜராக இருக்கப்படாது, வீட்டில் கணவனாக மாறணும். உங்கள் கேரக்டர் மாறணும். வீட்டுக்கு வந்த உடனே வீட்டில் வந்தாலும் மேனேஜர் மாதிரி நடக்கிறாரு. அதனால் பிள்ளைகளை விரட்டுறது, அங்கே விரட்டுற மாதிரி ஆஃபீஸில் விரட்டுற மாதிரி கேரக்டர் மாறணும். ஆஃபீஸில் வேறு, குடும்பம் வேறு. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல வேறு, குடும்பம் வேறு. ரெண்டுக்கு வித்தியாசத்தை புரிந்து கொள்ளணும். அதே காரியத்தை வீட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. வீட்டில் வந்தால் நீங்கள் ஒரு கணவன், ஒரு தகப்பன், நீங்கள் ஒரு பெண் பிள்ளைகளுக்கு தாய். அவங்கள்ட்ட அன்பு காட்டணும், அரவணைக்கணும். அவங்கள்ட்ட ஸ்ட்ரிக்டாக இருக்கின்ற பேரில் அவங்களை காயப்படுத்திடக்கூடாது, கடினமான வார்த்தைகளை சொல்லக்கூடாது. அன்பாக கண்டிக்கலாம், அன்பாக ஆலோசனை சொல்லலாம். நம்பிக்கை இருக்கும் வரைக்கும் நீங்கள் சிச்சை செய்யலாம், அதுக்கு மேலே தொடக்கூடாது. பிள்ளைகளை கவனம் செலுத்துங்க. இதெல்லாம் நம்ம வசனத்தின்படி கரெக்டாக இருந்தால் ஆண்டவருடைய பாதுகாப்பு குடும்பத்தின் மேலே இருக்கும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும், உள்ள சந்தோஷம் இருக்கும். சில குடும்பத்தில் சாபங்கள் தொடருகிறது. வியாதி, கடன் பிரச்சனை, வறுமை சாபமாய் தொடருகிறது. அப்போ இந்த சமாதானமற்ற நிலைமை, சாபங்கள், வியாதிகள், நஷ்டங்கள், இழப்புகள்லாம் நீங்கி ஒரு ஆசீர்வாதமான மகிழ்ச்சியான குடும்பமாக வாழனா என்ன பண்ணணும்? மூணாவது ஒரு காரியம் சொல்லி ஜெபிக்க போகிறோம். முதலாவது, குடும்பத்துக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருவை அறிந்து அவனை எதிர்க்கணும். ரெண்டாவது, குடும்பத்தை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டபடி வாழ நம்ம அர்ப்பணிக்கணும். மூன்றாவது, குடும்பமாக ஜெபிக்கணும். பாருங்கள், யோசுவா 24:15 நானும் என் வீட்டாரும் வென்றால் கர்த்தரையே சேவிப்போம், தன்னுடைய ஃபேமிலியை இணைத்து கொண்டு சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 10:2 கொர்நேலியு தேவனுக்கு பயந்து நடக்கிற மனிதர், எப்பொழுதும் ஜெபம் பண்ணுவார். தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்து நடந்தார். அப்போ தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை வீட்டாருக்கு அவர் போதித்திருந்தார். மனைவி பிள்ளைகளுக்கெல்லாம் நம்ம கடவுளுக்கு பயந்து வாழணும், நம்ம கவனிக்கிற ஒரு கடவுள் இருக்கிறார் என்கிற இந்த தேவ பயத்தோடு தன் குடும்பத்தை நடத்தின மனிதர், எல்லாருக்கும் அதை சொல்லி கொடுத்த மனிதர் என்று பார்க்கிறோம். பெற்றோரும் உடைய பிள்ளைகளோட ஆண்டவரை குறித்து பேசணும், தெய்வ பயத்தை குறித்து பேசணும். ஆண்டவர் உங்களை எப்படி நடத்திட்டு வந்தார் என்பது பிள்ளைகளுக்கு தெரியணும். அவங்களோட உட்கார்ந்து வசனத்தை பேசணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னா என்னன்னு சொல்லி கொடுக்கணும். சும்மா கண்டிச்சு இதை பார்க்காத, அதை பார்க்காத, இதை செய்யாத, இதை எடுக்காத, இப்படி கோபமான வார்த்தை பேசக்கூடாது. அன்பாக உட்கார வச்சு வேத வசனத்தை வைத்து போதிக்கணும். ஒரு கணவன், ஆண்கள் தான் உங்கள் குடும்பத்தினுடைய ஆசாரியன். நீங்கள் தான் குடும்பத்துக்கு ஆசாரியன். நீங்கள் தான் உடைய மனைவி பிள்ளைகளுக்கு வசனத்தை போதித்து ஜெபத்தில் நடத்தணும். ஆனால் நிறைய ஆண்கள் அப்படி செய்கிறதில்லை. நீங்கள் ஜெபிக்கிறீங்களா அப்படின்னு நிறைய ஆண்கள்கிட்ட நீங்கள் ஜெபிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால், என் மனைவி பிரதர் காலையில் எழும்பி ஜெபம் பண்ணுவா, ரொம்ப ஜெபம் பண்ணுவா, நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் ஜெபிக்கிறாள்ல அப்படிம்பார். நீங்கள் ஜெபிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால், எனக்கு ஒரு மகள் இருக்கா, உங்கள் டிவி நிகழ்ச்சியை பார்த்துட்டு அதே மாதிரி ஜெபிக்கிறா பிரதர். கேட்குறதுக்கு பதில் வராது. நீங்கள் ஜெபிக்கிறீங்களேன்னு கேட்டால், மனைவி ஜெபிக்கிறா, மகள் ஜெபிக்கிறான்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்குறார், நீங்கள் தான் குடும்பத்துக்கு ஒரு ஆசாரியன், நீங்கள் தான் தலை சரியாக இருந்தால் தான் குடும்பம் சரியாக இருக்கும். அப்போ குடும்பத்தை போஷித்து காப்பாற்றணும், குடும்பத்துக்காக சம்பாதிக்கணும், குடும்பத்தை காப்பாற்றணும், குடும்பத்தை விசாரிக்கணும், குடும்பத்தின் மீது அக்கறையாக இருக்கணும், குடும்பத்திற்கு கர்த்தரை குறித்த பயத்தை குறித்து ஆண்கள் போதிக்கணும். ரொம்ப முக்கியம். ஆண்கள் தான் குடும்பத்துக்குரிய ஆசாரியன். அல்லேலூயா சொல்லுங்க. அதனால் அது முக்கியம். அதனால் ஒரு குடும்பம் என்று வரும்போது குடும்ப ஜெபம், குடும்ப ஜெபத்துக்கு அப்புறம் நிறைய ஃபேமிலியில் மாற்றம்.
நிறைய பேர் சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. ஒரு குடும்பத்தில் கணவர் ரட்சிக்கப்படல, மகன் ரட்சிக்கப்படல. இந்த மகளும் இந்த தாயும் முதல்ல சண்டை போட்டாங்க. நீங்கள் ஜெபத்துக்கு வரமாட்டேங்கிறீங்க என்ன. நான் சொன்னேன், சண்டை போடாதங்க, வராட்ட இருக்கிட்ட ரட்சிக்கப்பட்டால் வந்துடுவாங்க. நீங்கள் மகளும் நீங்களும் பாட்டு பாடி ஜெபம் பண்ணுங்க, தன்னால் அது நடக்கும். இவங்க ஜெபிக்க தன்னால் வீட்டுக்குள்ள அட்மாஸ்பியர் மாற ஆரம்பித்தார். கணவர் ரட்சிக்கப்பட்டார், மகன் ரட்சிக்கப்பட்டான். இப்போ எல்லாருமே குடும்ப ஜெபத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஆவிக்குரிய மாற்றம். குடும்ப ஜெபத்துக்கு பிறகு ரட்சிக்கப்படாத கணவர் ரட்சிக்கப்பட்டுட்டார், மதுபானத்திலிருந்து விடுதலை பெற்று விட்டார். மகன் முரட்டாட்டமாக இருந்த மகனுடைய வாழ்க்கை மாறிட்டு நிறைய பேர் சாட்சி சொல்கிறாங்க. இந்த குடும்ப ஜெபத்துக்கு அப்புறம் கடன் பிரச்சனை மாறிட்டு, எங்கள் வீட்டில் இந்த சாபங்கள் நீங்கிட்டு, பிசாசின் கிரியைகள் விலகிட்டு, இப்போ அவங்க வீடே ஒரு நல்ல குட்டி மோட்சமாக இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதுக்கு தான் அவங்க வீட்டுக்குள்ளே காலையில் பாட்டு சத்தம் கேட்கணும், ஆண்டவரை துதிக்கிற சத்தம் கேட்கணும், ஜெப சத்தம் கேட்கணும். நீங்கள் குடும்பமாக உட்காந்து தேவனை துதித்து பாட்டு பாடி ஆராதித்து ஜெபிக்கும் போது அங்கே தேவ பிரசன்னம் இறங்கும். ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கிட்டாலே இருளின் வல்லமைகள் தானாய் அழிக்கப்பட்டு விடும், பிசாசனுடைய கிரியைகள் அழிக்கப்பட்டு விடும். உங்கள் வீடு ஒரு ஆவிக்குரிய ஒரு அட்மாஸ்பியர் வீட்டுக்குள்ளே வந்துவிடும். அல்லேலூயா. அப்போ குடும்பமாக ஜெபிக்கணும். வாரத்தில் ஒரு நாள் குடும்பமாக உபவாசம் பண்ணணும். குடும்பமாக வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் பண்ணணும். உடனே சொல்லுவாங்க, நான் வேலைக்கு போகிறேன், மனைவி வேலைக்கு போகிறா, கணவர் வேலைக்கு போகிறாங்க, பிள்ளைகள் காலேஜில் படிக்கிறாங்க, ஸ்கூலில் எப்படி உபவாசிக்கிறாரு. நான் சொல்லுவேன், நிறைய குடும்பத்துக்கு நான் சொல்லி அதே மாதிரி செய்கிறாங்க. என்ன தெரியுமா, எல்லாருமே வீட்டில் இருக்கிற நாள் எது? ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை காலையில் எங்கே போவீங்க? சர்ச்சுக்கு. நான் சொன்னேன், ஞாயிற்றுக்கிழமை காலையில் உபவாசம். ஞாயிற்றுக்கிழமை காலையில் வீட்டில் உபவாசம். அன்றைக்கி காலையில் சமையல் பண்ணாருங்க. முதல்ல பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லிடுங்க, ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஃபாஸ்டிங், உபவாசத்தோடு சர்ச்சுக்கு போவோம். சாப்பிடாமல் உபவாசத்தோடு சர்ச்சுக்கு போய் குடும்பமாக போயிட்டு ஆராதனையில் பங்கு பெறுங்க. இப்போல்லாம் ஆராதனை 2 மணி நேரம் தான். 7ன்னா 9க்கு முடிஞ்சிடும், 8ன்னா 10க்கு முடிஞ்சிடும், 9ன்னா 11க்கு முடிஞ்சிடும். அந்த ஆராதனை முடிஞ்ச உடனே அப்படியே ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறோன்னு போகாதங்க. நேராக வீட்டுக்கு வாங்க. ஃபேமிலியாக வந்து ஒரு மணி நேரம் குடும்பமாக உட்காந்து நல்லா 2-3 பாட்டு பாடுங்க. அன்றைக்கி எல்லோரும் ஜெபம் பண்ணுங்க. மற்ற நாளில் டெய்லி ஒரு ஆள் ஜெபிச்சா போகிறோம். குடும்ப ஜெபத்தில் வாரத்தில் ஒரு நாள் எல்லாரும் குட்டி பிள்ளைகள் வரைக்கும் ஜெபிக்க சொல்லுங்கள். உங்களுடைய குடும்ப காரியத்தை வைத்து ஜெபிங்க. பண பிரச்சனை, தேவைகள், சுகத்துக்காக, ஆசீர்வாதத்துக்காக, வேலைக்காக, எல்லாத்துக்கும் உங்களுடைய குடும்ப காரியமை எழுதி வச்சு எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. அத்தனை பிள்ளைகளையும் ஜெபிக்க வைங்க. 1 மணி நேரம் நல்லா ஜெபிச்சா போதும். நல்ல பாட்டு பாடி துதித்து 1 மணி நேரம் ஜெபிங்க. ஜெபிச்சு முடிச்சுட்டு போங்க, ஹோட்டலுக்கு வேணால் கூப்பிட்டு போங்க. வாரத்தில் ஒரு நாள் பிள்ளைகள் வெளியே போய் சாப்பாடு வாங்கி கொடுத்து இருங்க. வாரத்தில் ஒரு நாள் குடும்ப உபவாசம். இந்த ஜெபத்துக்கு பிறகு நிறைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறதாய் நான் போகிற இடம்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் அது மாதிரி நாங்கள் வாரத்தில் ஒரு நாள் குடும்பமாக உபவாசிக்கிறோம் அப்படி சொல்கிறாங்க. கரமைத்துங்க, கொஞ்சம் பேர் தான் இருக்கிறீங்க. இனி எல்லா குடும்பத்திலையும் வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் பண்ணி குடும்பமாக ஜெபிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். எல்லோரும் எழுந்தன்னு இருப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய குடும்பம் கர்த்தரால் அமைக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஐக்கியம். ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஃபேமிலி. உங்களுடைய கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், உங்களுடைய மாமனார், மாமியார், தகப்பனார், தாயார், உறவுகள், அண்ணன், தம்பி, தங்கச்சி, அக்காள் என்கிற உறவுகள் எல்லாரும் வல்லதுகரம் வைத்து, ஆண்டவரே எனக்கு தந்த குடும்பத்திற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். குடும்பத்திற்காக ஸ்தோத்திரம். நல்ல வாய் திறந்து சொல்லுங்கள். ஆண்டவரே குடும்பத்திற்காக ஸ்தோத்திரம். இன்னும் சத்தமாக சொல்லணும். ஆண்டவரே எனக்கு தந்த நல்ல குடும்பத்திற்காக ஸ்தோத்திரம். கணவருக்காக ஸ்தோத்திரம், மனைவிக்காக ஸ்தோத்திரம், மாமியாருக்காக, மாமனாருக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே என்னுடைய தகப்பனாருக்காக, தாயாருக்காக ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா உறவுகளுக்காக ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவரை தொடுங்க. இது கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். குடும்ப உறவு என்பது கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி. இப்போ குடும்பத்தில் என்ன பிரச்சனை உங்களுக்கு தெரியும். சில குடும்பத்தில் சமாதானம் இல்லை, குடும்பத்தில் முறுமுறுப்புகள், சண்டைகள், சந்தேகம், பிரச்சனை. சில குடும்பத்தில் வியாதிகள், பண பிரச்சனை, கஷ்டங்கள். அதனால் வீட்டுக்குள்ள நிம்மதியே இல்லை.
ஒரு காரியமும் நடக்க மாட்டேன், தடைகள், இப்படி பல பிரச்சனை இருக்குது வீட்டுக்குள்ளே. அது காரணம் ஒளிந்திருந்து கிரியை செய்கிற சாத்தான். இந்த பொல்லாத சாத்தானை முதல்ல துரத்தணும். நீங்கள் என்ன சொல்லணும்? நானும் என் குடும்பமும் இயேசுவுக்கு சொந்தம். எல்லோரும் சொல்லுங்கள், நானும் என் குடும்பமும் இயேசுவுக்கு சொந்தம். அப்போ சொல்லணும், சாத்தானே எங்கள் வீட்டில் உனக்கு இடம் கிடையாது, என் குடும்பத்தின் மேலே உனக்கு அதிகாரம் கிடையாது, என் கணவர் மேலே உனக்கு அதிகாரம் கிடையாது, என் மனைவி மேலே உனக்கு அதிகாரம் கிடையாது, என் பிள்ளைகள் மேலே உனக்கு அதிகாரம் கிடையாது. இயேசுவின் நாமத்தில் உன்னை துரத்துகிறேன், இயேசுவின் நாமத்தில் உன்னை துரத்துகிறேன். ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன், இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன், இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். பொல்லாத சாத்தானே, என் குடும்பத்தின் மீது உனக்கு அதிகாரம் இல்லை, என் குடும்பத்தில் யாரையும் தொட அதிகாரம் இல்லை, என் கணவரை தொட அதிகாரம் இல்லை, என் மனைவியை தொட அதிகாரம் இல்லை, என் பிள்ளைகளை தொட அதிகாரம் இல்லை. இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன், இயேசுவின் ரத்தத்தை வீட்டுக்குள்ளே தெளிக்கிறேன், என் குடும்பத்தார் மேலே இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். ஒரு மனதை கெடுக்கிற ஆவியே உன்னை துரத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில். ஒரு மனதை கெடுக்கிற பிசாசே, சண்டையை உண்டு பண்ணுகிற பிசாசே, உன்னை விரட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தில். முறுமுறுப்பை உண்டு பண்ணுகிற பிசாசே, ஆசீர்வாதத்தை தடுக்கிற சாத்தானே, உன்னை கடிந்து கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் ரத்தத்தை வீட்டுக்குள்ளே தெளிக்கிறேன், இயேசுவின் ரத்தத்தை வீட்டுக்குள்ளே தெளிக்கிறேன். பொல்லாத பிசாசே, உன்னை எதிர்க்கிறேன். என் வீட்டுக்குள்ள உனக்கு இடம் இல்லை, என் குடும்பத்தின் மீது உனக்கு இடம் இல்லை, இங்கு அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினால் பொல்லாத ஆவியை அதட்டுகிறேன். சமாதானத்தை கெடுக்கிற ஆவி, சண்டையை உண்டு பண்ணுகிற ஆவி, சந்தேகத்தை கொண்டு வருகிற ஆவி, பிரச்சனை உண்டு பண்ணுகிற பிசாசு, இயேசுவின் நாமத்தினாலே குடும்பத்தை விட்டு விலகி போ என்று கடிந்து கொள்ளுகிறேன். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுடைய ரத்தத்தை வீட்டுக்குள்ளே தெளிக்கிறேன். அப்படி சொல்லுங்க, இயேசுடைய ரத்தத்தை வீட்டுக்குள்ளே தெளிக்கிறேன். இன்றைக்கு என் குடும்பத்தை விட்டு நீ விலகணும் பிசாசே. என் குடும்பத்தின் மீது இனி உனக்கு அதிகாரம் இல்லை. என் குடும்பத்தை இயேசுவின் ரத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். என் கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், என் மாமனார், மாமியார், உறவுகள் எல்லாரையும் இயேசுவின் ரத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். பிசாசை கடிந்து கொள்ளுகிறேன், இயேசுவின் ரத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். பொல்லாத ஆவியினுடைய கிரியைகள் அழிக்கப்பட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி. அல்லேலூயா. கர்த்தர் ஜெயம் கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றிலிருந்து உங்கள் வீட்டுக்குள்ள மாற்றம் வரப்போகிறாரு. ஆமென். அல்லேலூயா. ஆவியானவர் சொல்லுகிறார், சில குடும்பத்தில் ஜெனரேஷன் கர்ஸ், பரம்பரையாய் தொடர்ந்து வரக்கூடிய சாபம், உங்களுடைய முன்னோருடைய பாவம், முன்னோருடைய சில சாபமான கிரியைகள், விக்கிரகாராதனை, மந்திரவாதம், பில்லி சூனியம், அல்லது மற்றவர்களை காயப்படுத்தின காரியம், இரத்தம் சிந்தின காரியம், சில ஆண்டவரை துக்கப்படுத்தின பாவங்கள் சாபமாய் மாறி தொடருகிறார். அதனால் சில குடும்பத்தில் வியாதி, சில குறிப்பிட்ட வியாதி பரம்பரையாய் தொடருகிறது. ஆஸ்துமா வியாதி, இங்கே இருக்கிற சிலருக்குள்ள ஆஸ்துமா வியாதி பரம்பரையாக உங்கள் அப்பாவுக்குள்ளே இருந்தது, சகோதரிக்குள்ளே இருந்தது, அம்மாவுக்குள்ளே இருந்தது, உங்களுக்குள்ள பிள்ளைகளெல்லாம் தாக்க ஆரம்பிக்கிறாரு. பரம்பரையாய் வரக்கூடிய வியாதி. ஆர்த்தரைட்டிஸ், ஜாயிண்ட் பெயின், மொழியாக வலிக்குது, விரல்கள் பாதிக்கப்பட்டு உங்கள் வீட்டில் பரம்பரையாய் அந்த பாதிப்பு வருது. உங்கள் பெற்றோருக்கு இருந்தது, உங்களுக்கு வந்திருக்குது, அடுத்த பிள்ளைகளை தாக்குன்னு பயம். அது பரம்பரையாய் வரக்கூடிய வியாதி. சிலருக்கு கேன்சர் வியாதி. எங்கள் அம்மா கேன்சரில் இருந்தாங்க, அப்பா கேன்சரில் இருந்தாங்க, எனக்கு வந்திருக்குது, நானும் செத்துருவேன்னு சொல்கிறாங்க. பரம்பரையாய் வரக்கூடிய சில வியாதி, அந்த பாதிப்பு. சிலருக்குள்ள பயத்தின் ஆவி, குழப்பத்தின் ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் கன்ஃபியூஷன். எங்கள் அம்மாவும் அப்படி தான் மென்டலில் பாதிக்கப்பட்டிருந்தாங்க, அதே பாதிப்பு எனக்கு வருது, தாக்குது. மனநல பாதிப்பு வருது, குழப்பம் வருது, பயம் வருது. இந்த மாதிரி பாதிப்புகள் பரம்பரையாய் தொடர்ந்து வருகிற வியாதி, பரம்பரையாய் தொடர்ந்து வருகிற மனக்குழப்பம், பரம்பரையாய் தொடர்ந்து வரக்கூடிய அந்த ஒரு சூசைடல் ஸ்பிரிட். என் வீட்டில் இது மாதிரி முன்னால் தற்கொலை பண்ணி இறந்துருக்கிறாங்க, எனக்குள்ள தற்கொலை என்னை வந்துக்கிட்டே இருக்குது,
இந்த மாதிரி பிரச்சனையோட, இந்த பரம்பரை பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டு சிலர் வந்திருக்கிறீங்க. எவ்வளோ வருமானம் இருந்தாலும் தங்காத வறுமை, அது பரம்பரையாக தொடர்ந்து வருது. இது மாதிரி எங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒரு சாபம் பரம்பரையாக தொடர்ந்து வருது. வியாதி, வறுமை, குழப்பம், பிசாசின் கிரியை, இந்த போராட்டம், இந்த மாதிரி வருது இருக்குது. விடுதலை வேணும் அப்படி சொல்கிறவங்க மட்டும் வலதுகரம் வைத்துங்க, அப்படியே கண்களை மூடுங்க. இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் சாப கிரியைகளை அழிக்கிற வல்லமை உள்ளது. இப்போ அந்த சாப கட்டு அறுக்கப்பட போகிறது. சாபத்தில் கிரியை செய்கிற ஆவிகள் வெளியேறும். சாபம் இருந்தாங்க பிசாசு கிரியை செய்வான். இப்போ அப்படியே கரம் உயர்த்தி, இயேசுடைய ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். சிலுவையில் இயேசு சாபமானார், சாபத்தை சுமந்துட்டார். உங்களுடைய சாப கட்டுகளை அறுப்பதற்கு சிலுவையில் அவர் சாபமானார். உங்களுடைய குடும்ப சாபத்தை அறுத்தறிவதற்கு சிலுவையில் சாபமானார். இப்போ அந்த சாப கட்டு அறுக்கப்பட போகிறாரு. சாபத்தில் கிரியை செய்கிற ஆவிகள் வெளியேற போகிறாரு. நோய்களை கொண்டு வருகிற ஆவி, ஆத்தரைட்டிஸ், முடக்குவாதம், ஜாயிண்டாக வலி, உங்கள் அம்மாவுக்கு இருந்துச்சு, அப்பாவுக்கு இருந்துச்சு, உங்களுக்கு வந்ததில்லை. இப்போ அந்த கட்டு அறுக்கப்படுகிறாரு. இப்போ இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினால, இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினால ஆஸ்துமா வியாதி உங்கள் அம்மாவுக்கு இருந்தது, உங்கள் குடும்பத்தாருக்கு இருந்தது, உன்னை தாக்கி இருக்கிறாரு. உன் குடும்பத்தில் இருக்கிற அந்த ஆஸ்துமா வியாதி இப்போ விலகுகிறாரு. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினால் இப்போ அந்த ஆவி, அதில் கிரியை செய்த ஆஸ்துமா நோயை கொண்டு வருகிற ஆவி, அந்த முடக்கு வாதத்தை கொண்டு வருகிற ஆவி இயேசுவின் நாமத்தில் விலகுகிறாரு. தற்கொலை எண்ணம், தற்கொலையை தோண்டுகிற ஆவி, அந்த ஆவியின் கட்டு அறுக்கப்படுகிறாரு. இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்படுகிறாரு. இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினால் அறுக்கப்படுகிறாரு. குழப்பத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக, இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினால் விலகுவதாக. இப்போ விடுதலை பெற்று விட்டீங்க. உங்களுக்குள்ள நல்ல மடக்கி பாருங்க, சுகத்தை உணர்கிறீங்க. சிறுநீரகம், கிட்னி, சிறுநீரக பாதிப்பு, எங்கள் வீட்டில் பரம்பரையாக சிறுநீரக பாதிப்பு, அதில் கஷ்டப்பட்டவர்களை ஆண்டவர் தொட்டு இருக்கிறார், விடுதலை உண்டாகி இருக்கிறாரு. குழப்பம், மனக்குழப்பம், அது மாதிரி மனம் பாதிக்கப்பட்ட நிலைமை, மென்டல் பாதிப்பு இயேசுவின் நாமத்தில் விலகிற்று. ஒரு தெளிவு உண்டாயிற்று. உங்களோடு பேசி கொண்டிருந்த அசுத்தாவி விலகினது. இப்பொழுது உங்களை குழப்பத்துக்குள்ளாக்கின ஆவி விலகிற்று. இப்போ விடுதலை, பல குடும்பங்கள் விடுதலை அடைஞ்சிருக்கிறீங்க. கரந்தட்டி ஆர்ப்பரித்த தொதிங்க. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் வல்லதுகரம் வைத்தங்க. இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. விடுதலை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம், சுகம் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆமென். இப்போ ஆண்டவருடைய வல்லமை தொட்டது. பரம்பரையாய் வந்த வியாதி மாறிற்று. தொடர்ச்சியாக வந்த பயம் விலகிற்று. பரம்பரையாய் தொடர்ந்து வந்த இந்த நெருக்கம், பயம் விலகிற்று, குழப்பம் மாறிற்று. இப்போ சரீரத்தில் விடுதலை உண்டாகிருக்குது. எனக்கு நல்லா உணர முடியுது. விடுதலை பெற்றுட்டீங்க. சீக்கிரம் வாங்க, 5 நிமிஷம் இந்த ஆண்டவரை மகிமைப்படுத்த போறீங்க. எந்த ஊரு? கேரளா, வண்டிப்பெரியார். உங்களுக்கு என்ன செய்துச்சு? இப்போ மூச்சு விடலாம். இப்போ நல்லா 20 வருஷமா ஆஸ்மா இருந்துச்சு. 20 வருஷமா ரொம்ப முடியாம இருந்தேன். மூச்சு விட கூட நாங்க நிறைய தடவை வந்திருக்கேன். ஆண்டவர் இன்னைக்கு தொட்டுட்டாரு. இப்ப அந்த ஆவி போயிடுச்சு. 20 வருஷம் ஆஸ்துமா வியாதி போயிட்டு எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. அல்லேலூயா. ஆமென், ஆமென். God bless you. ஐயா, எந்த ஊரு? நாமக்கல். என்ன உங்களுக்கு பிரச்சனை? ஆஸ்துமா அப்பப்போ வரும். எனக்கு ரொம்ப வருஷமாவே இருக்கு. எத்தனை வருஷமா? 15 வருஷத்துக்கு மேலே இருக்கு. 15 வருஷத்துக்கு மேல ஆஸ்துமா எழுப்பு இருக்கும். முன்னாடி எல்லாம் ஒரு ஊசி போட்டாதான் எனக்கு அந்த மூச்சு விட முடியும். ஜெபம் பண்ணி விசுவாசத்துல அது சுகமாச்சு. அது என் பையனுக்கு இருக்கு, பெரியவனுக்கு, எங்க அப்பாவுக்கு இருக்கு, எங்க மாமியாருக்கு இருக்கு, எங்க வீட்டுக்காருக்கு இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு. இன்னைக்கு அந்த சாபத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணும்போது ஏற்கனவே வந்தேன். முன்னாடி வர கஷ்டப்பட்டு வரல. ஆனா இன்னைக்கு நான் ஜபிக்கும் போது எல்லாருக்கும் அது விடுதலையை தந்துட்டாங்க. அந்த சாபத்திலேருந்து எங்களை விடுவிச்சிட்டாங்கன்னு நான் உணர்றேன். விடுதலை கிடைச்சிட்டு எப்படி சொல்றீங்க? உங்க சரீரத்தில் 15 வருஷமா இருந்தது அந்த ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிறது. மூக்கு ஒரு மாதிரி இதாக இருக்கும் எனக்கு. அதில் மூச்சு விட முடிய கஷ்டம்.
இப்போ ஜெபத்துக்கு பிறகு மாற்றம் உணர்றீங்களா? உணர்றேன். சுகமாயிட்டு சுகமாயிட்டுன்னு திட்டமாக சொல்கிறீங்களா? சுகமாயிட்டு 15 வருஷமாக அந்த ஆஸ்துமா எல்லாருக்குமே அவங்க வீட்டில் மாமனார் மாமியார் அப்பா அம்மா கணவர் எல்லாம் பரம்பரையாக உள்ள வியாதி. அந்த சாப கட்டு அறுக்கப்பட்ட உடனே விடுதலை. எல்லாம் கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். 15 வருஷம் ஆஸ்துமா வியாதியை மாற்றிட்டார். ஆமென். காட் பிளஸ் யூ. 25 வருஷமாக எனக்கு வீசிங் நோய் இருந்துச்சு பிரதர். என்ன நான் இங்கே வந்து ஜெபிச்சேன். என்ன செய்யும்? வீசிங்கன்னா என்ன செய்யும்? எதுவும் சாப்பிட முடியாது, ஜில்லு தண்ணி சாப்பிட முடியாது, அப்புறம் ஐஸ் வாட்டரோ ஐஸ்கிரீமோ சாப்பிட முடியாது, இழுக்குமா, மூச்சு வாங்கும், தூக்கமே வராது. இப்போ நீங்கள் சொன்னபோது பரம்பரை சாபம் நீங்கிட்டு வீசிங் நோய் உங்களுக்கு நிறைய பேருக்கு சுகமடைந்து நீங்கள் பார்ப்பீங்க. அப்புறம் எனக்கு ஏதோ ஒரு மாதிரி வல்லமையாக இருந்தது. வீசிங் நோய் அப்படி காலையில் கூட இருந்துச்சு. நீங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டோடைய வல்லமை தொட்டது. இப்போ சுகமானது தெளிவாக உணர்றீங்க. இரும்பி கூட பார்த்தேன். இரும்பல்னா அப்படி கொத்தா சளி இருக்கும். இப்போ எல்லாம் பார்த்துட்டீங்க. எத்தனை வருஷமா இருந்து? 25 வருஷம். 25 வருஷமா அந்த வீசிங் பிரச்சனைலேருந்து இயேசு விடுதலை கொடுத்துட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. காட் பிளஸ் யூ. போங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரங்க சார். உங்க பேர் என்ன? எஸ்தர். எந்த ஊரு? கொளிஞ்சாமரை. எத்தனை வருஷமா போராட்டம்? 13 வருஷமா போராட்டம் குடும்பத்துக்குள்ள. ஆமாங்க. எனக்கு கண்டாலே பிடிக்காதுங்க அவருக்கு. அப்படி ஒரு எங்க மாமியார் வந்து பிரச்சனைனால தான் இறந்துட்டாங்க. எங்க மாமனார் சண்டை போட்டதுனால தான் இறந்துட்டாங்க. அப்போ அந்த சாபம் வந்து தொடர்ந்து வரதா நீங்க சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்க. அப்போ சாப பிசாசை இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன் வெளியே போன்னு சொன்னீங்க. அப்போ என் வீட்டு மேல கட்டடத்து மேல வானத்துக்கும் பூமிக்கும் பெரிய பிசாசுங்க பாஸ்டர். அப்படியே கரபிசுன்னு நிக்குதுங்க. உங்களுக்கு தெரியுது கண்ணு? ஆமாங்க. கண்ணை மூடி ஜெபிக்கிறேன். அப்போ வானத்துக்கு பூமிக்கு பயங்கரமா இருக்குங்க. அப்போ வந்து ஏசப்பா வந்து இது எனக்கு சொந்தமான குடும்பம், நீங்க வரக்கூடாதுன்னு சொன்னவனா அப்படியே புகையா பறந்து போயிடுச்சு. ஆமென் ஆமென். விடுதலை விடுதலை. அல்லேலூயா. வையாதி சளி வந்து மூச்சு விட முடியாது, அடைச்சிக்கும். அம்மாவுக்கு இருந்துச்சு அந்த ஆஸ்மா வியாதி. பரம்பரையா வந்து அப்புறம் கைகள்லாம் இப்படி மடக்க முடியாது, இப்படி விரல்லாம் மடக்க முடியாது. இப்போ வந்து இப்படி தட்டின மாதிரி இருந்துச்சு. யாரோ தொட்டாங்க, தட்டின மாதிரி இருந்துச்சு. ஆண்டவர் கூட விடுதலை. யார் தொட்டது உங்களை? ஆண்டவர் தான் என்ன தொட்டாருங்க. எந்த ஆண்டவர்? இயேசு வந்து உங்களை தொட்டுட்டாரு. இப்போ அந்த விரல்லாம் நல்ல மடக்கு. 5 வருஷமா மடக்க முடியாது. ஆர்த்தரைட்டிஸ், முடக்குவாதம், ஆஸ்துமா வியாதி, 2லேருந்து விடுதலை. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. போங்க. இந்த ஜாயிண்ட் எல்லாம் இப்படி நல்ல எல்லா ஜாயிண்ட் எல்லாம் வலிக்கும். முட்டை எல்லாமே எல்லா ஜாயிண்ட் வலியா இருக்கு. 3 வருஷமா. 3 வருஷம். ஆமா. இப்போ ஜாயிண்ட் வலி அகற்றப்படுகிறதுன்னு சொன்ன நேரத்திலேயே அப்படியே எல்லாம் வலியும் போயிடுச்சு. எல்லாம் போயிட்டு உங்களை விட்டு இப்போ அந்த வலியே இல்லை. 5 வருஷமா இருந்த எலும்பு ஜாயிண்ட் வலியிலேருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்துட்டார். கட்டிருந்துச்சு. இப்போ நீங்கள் கட்டிக்காக ஜெபிச்ச பொழுது தேவன் அந்த கட்டி அப்படியே ஒன்று தொட்டு பார்த்தா அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை. 15 வருஷமா இருந்தது. உங்கள் பேர் என்ன? கமலாதேவி. மதுரையிலேருந்து வரேன். 15 வருஷமா இந்த கட்டியை காணவில்லை. ஆண்டவர் அப்படின்ற நேரத்தில் மறைய பண்ணிட்டார். அப்போ ஆண்டவர் ஆப்ரேஷன் பண்ணிட்டார்ல. ஆமென். எவ்வளோ சந்தோஷம் பாருங்க, எவ்வளோ மகிழ்ச்சி. 15 வருஷ வியாதிக்கு முடிவை உண்டாக்கிட்டார். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. போங்க. ஒரு குடும்பத்தின் மேலே இருக்கிற காரியம் நமக்கு வசனத்தை தெளிவாக அறிந்து கொண்டால் நம்ம ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழலாம். வசனம் தெரியாதான் இன்றைக்கி நிறைய பிரச்சனை. என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகறான். வசனத்தை குறித்த அறிவில்லை, பைபிள் வசனம் தெரியல, சும்மா ஜெபிக்கிறோம், அதனால தான் பிரச்சனை. இப்போ எல்லாரும் எழுந்துருங்க, உங்களுடைய குடும்ப ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க போகிறோம். இன்றையிலிருந்து உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட போகிறார். இனி எந்த வியாதி வீட்டுக்குள்ளே தொடரக்கூடாது. சாத்தானுடைய வல்லமை தொடரக்கூடாது. வறுமை, கடன் பிரச்சனை தொடரக்கூடாது. எல்லா கிரியைகளும் இன்றைக்கு கூட அழிக்கப்படணும். உங்கள் வீட்டில் ரட்சிக்கப்படாமல் கணவர், மனைவி, பிள்ளைகள் உங்களுடைய யாரோ ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க, கரம் வைத்தங்க. அப்படிப்பட்டங்க வீட்டில் ரட்சிக்கப்படாத இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்காக 2 நிமிடம் ஜெபிக்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்படியே அவங்க பேரை சொல்லுங்க. ஆண்டவரே, இயேசுவே என் கணவர் ரட்சிக்கப்படணும், இயேசுவே என் மனைவி ரட்சிக்கப்படணும், இயேசுவே என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும்,
ஜெபிங்க 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 ஜெபிங்க. ரட்சிக்கப்படணும். என் குடும்பத்தில் எல்லாருமே ரட்சிக்கப்படணும். என் பேரன் பேத்திகள் எல்லாரும் ரட்சிக்கப்படணும். இயேசுவே ரட்சியும், இயேசுவே ரட்சியும், நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள்னு சொன்னீங்களே. என் குடும்பமே ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. என் குடும்பத்தில் எல்லாருமே ரட்சிக்கப்படணும். எல்லாருமே ஜெபிக்கிறவங்களா மாறணும். எல்லாருமே அபிஷேகம் பெறணும். எல்லாரும் ஆவியினாலே நிரப்பப்படணும். என் குடும்பத்தில் எல்லாரும் ஆவியினாலே நிரப்பப்படணும். எல்லாரையும் அபிஷேகம் பண்ணணும். எல்லாருக்குள்ள ஜெப ஆவி வேணும். எங்க குடும்பத்தில் எழுப்புதல் உண்டாகணும். எழுப்புதல் உண்டாகணும். எங்க வீட்டுக்குள்ள எழுப்புதல் உண்டாகணும். எங்க குடும்பத்துக்குள்ள ஆவியானவர் ஊற்றப்படணும். எங்க குடும்பமே எழுப்புதல் அடையணும். ஜெபிங்க 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 ஜெபிங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்களாக, ரட்சிக்கப்படுவார்களாக. குடும்பமே ரட்சிக்கப்படுவதாக. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்களாக. ரட்சிப்பின் திட்டத்துக்குள்ளே கொண்டு வருவீராக, தொடுவீராக. தடைகள் விலகுவதாக. வீட்டுக்குள்ளே ஆசீர்வாதம் உண்டாவதாக. சாத்தானுடைய கிரியைகள் அழிக்கப்படுவதாக. பிசாசின் வல்லமை அழிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். அப்படியே கரமையத்தை. என் குடும்பம் இயேசுவுக்கு சொந்தம். என் கணவர் இயேசுவுக்கு சொந்தம். என் மனைவி இயேசுவுக்கு சொந்தம். என் பிள்ளைகள், பேர பிள்ளைகள், எங்கள் குடும்பத்தில் எல்லாரும் இயேசுவுக்கு சொந்தம். சாத்தானே, உனக்கு அதிகாரம் இல்லை. என் வீட்டுக்குள்ள நுழைய உனக்கு அதிகாரம் இல்லை. என் குடும்பத்தில் யாரையும் தொட உனக்கு அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் வீட்டுக்குள்ள. இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் வீட்டுக்குள்ள. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக. அப்படியே கரமுயர்த்தி, இயேசுவின் நாமத்தில் என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிங்க. உங்க குடும்பத்தை நீங்களே ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் என் கணவர் ஆசீர்வதிக்கப்படட்டும். என் மனைவி ஆசீர்வதிக்கப்படட்டும். என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். என் பேர குழந்தைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். என் குடும்பத்தில் எல்லாரும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே சாபங்கள் ஆசீர்வாதமாய் மாறுவதாக. எங்க வீடு ஜெப வீடாய் மாறுவதாக. எங்க வீடு துதியின் வீடாய் மாறுவதாக. எங்க வீட்டுக்குள்ள எழுப்புதல் உண்டாவதாக. ஆவியானவர் ஊற்றப்படுவீராக. கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். கரந்தட்டி ஆர்ப்பரித்து துதிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639-353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.